ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பகவத்கீதா பாஷ்யம் 293வது பக்கம், லாஸ்ட் பேராகிராஃப். யகி புருஷஸ்ய பிரக்ருதிஹ சா ராகத்வேஷ புரஹ சரா ஏவ ஸ்வகார்யே புருஷம் பிரவர்த்தயதி ததா ஸ்வதர்ம பரித்யாகः பரதர்மானுஷ்டானாம் ச பவதி. ராக துவேஷம் கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிற விஷயம் ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறதுனால, மனம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா விருப்பு வெறுப்புல இருந்து விடுபட்டிருக்கணும். அப்ப விருப்பு வெறுப்பு விடுபட்டிருக்கணும் அப்படிங்கும் போது அவரு கர்மயோகம் அப்படிங்கிற டெக்னிக்கை பகவான் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. நீ அதுல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது மனம் விருப்பு வெறுப்புல இருந்து விடுபட்ட மனம் நமக்கு கிடைக்கும். அதுதான் மனம் அந்த கரண சுத்தின்னு பேரு. ஆக்சுவலா விருப்பு வெறுப்பு மட்டும் விடுபடுறமே, அப்ப காம குரோதம் மதம் ஆச்சரியம்லாம் who will take care of? எப்ப நீங்க விருப்பு வெறுப்புகள் இருந்து விடுபடுறதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ அது தட் வில் டேக் கேர் ஆஃப் மதம் ஆச்சரியம் கோபம் குரோதம் இது எல்லாத்தையும் குறைய ஆரம்பிச்சிடும். சோ அதனாலதான் ராகத்வேஷத்தை மட்டும் இந்த ஷட் ரிப்புல இறைவன் எடுத்த ரெண்டு விருப்பு வெறுப்பு இத ரெண்டையும் நீ கட்டுக்குள்ள கொண்டு வர அதெல்லாம் வில் டேக்கன் கேர் ஆஃப்ங்கிற இதுலதான் அவர் விருப்பு வெறுப்பு மட்டும் எடுக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது மனதுல நமக்கு ஒன்ன பாக்குறோம், ஒரு விருப்புங்கிறது அந்த வாசனையா பதிஞ்சு மறுபடியும் வெளியில வரும். அதுக்கு பேரு தான் விருப்புன்னு பேரு. வெறுப்புங்கிறது ஒரு அனுபவம் நமக்கு பிடிக்காம அனுபவம் உள்ள ஏற்படும் போது அடுத்த தடவை அந்த வாசனை அதை பார்த்தனை வெளியில வரும்போது அது நமக்கு வெறுப்புங்கிற உணர்வாக வெளியில வரும். சில இடத்துல சில விஷயங்கள்ல விருப்பு இருக்கும் சில பேர்த்துக்கு, அதே விஷயம் சில பேர்த்துக்கு அது வெறுப்பா இருக்கும். சில பேர்த்துக்கு அது சுவாமிஜி சொல்ற தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் சொல்ற உதாரணம், இப்போ கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க. கணவனுடைய அம்மா வீட்டுக்கு வராங்க அப்படின்னா கணவனுக்கு அது விருப்பு, மனைவிக்கு அதுக்கு மாமியா வெறுப்புங்கிற ஒரு உதாரணத்தை சொல்லுவார். ஒரே விஷயம் தான், வர்றவங்க ஒரே ஆள் தான். இவரோட மனசுல அம்மா வர்றாங்கன்னு ஒரு விருப்பு, அவங்களுக்கு மாமியா வர்றாங்க அது தப்பு இது தப்பும்பாங்களே, எடுத்து கடகடன் நல்லா எடுத்து வைக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணுங்கிற ஒரு விருப்புங்கிறது அங்க அப்படி வருது. விஷயங்கள் ஒண்ணுதான். அந்த மாதிரி அவங்கவுங்க மனசுல இதுல இருந்து விடுபடணும். அப்பதான் அந்த கரண சுத்தி ஏற்படும். அப்ப அதுல இருந்து விடுவதற்கு அவர் கொடுக்குற டெக்னிக் என்ன? கர்மயோகம் பெஸ்ட். அப்ப இப்படி சொல்லிட்டு இருந்தவர் இப்ப என்ன சொல்றாரு கடைசி ஸ்லோகத்துல 34வது ஸ்லோகத்துல 3வது அத்தியாயம் 34 என்ன சொன்னார்னா, மனதுல மட்டும் இல்ல அந்தந்த இந்திரியங்களுக்குன்னு என்ன ஆயிருக்கு, விருப்பு வெறுப்போட தான் படைச்சிருக்கேன். ஏன்னா அது நெசசிட்டி ஆஃப் சர்வைவல். ஒரு பெரிய ஒளி வரும்போது கண்ணு டக்குன்னு மூடணும், அதுக்கு வேண்டான்னு தோணணும், இல்லைன்னா கண்ணு போயிடும். சப்தம் அந்த குறிப்பிட்ட ஹேர்ட்ஸுக்கு மேல சப்தம் வருதுங்கும் போது காதை நம்ம அடைச்சுக்கணும், இல்லைன்னா காது போயிடும். சோ அதுக்குண்டான விருப்பு வெறுப்புகளோட தான் படைச்சிருக்கும். அப்ப கண்டிப்பா அதுல இருக்கிற விருப்பு வெறுப்புல விடுபடணும் அப்படின்னா அதை படைச்சவங்கிட்ட தான் போய் கேட்டாகும். அவர் சொல்ற வழியில தான் நம்ம இதை எப்படி அடக்கணும்னு தெரியுங்கிறத இறைவன் அதுக்காக வழி சொல்லிட்டு இருக்காரு. அது நான் பிறவியிலேயே அப்படிதான் படைச்சிருக்கேன். அப்போ அந்த இந்த இடத்துல என்ன சொல்றாரு, அந்த ஃப்ரீ வில்ல எப்படி நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறத இந்த ஸ்லோகத்துடைய ஃப்ரீ வில் எஸ்டாப்ளிஷிங் ஸ்லோகா இது. நம்ம பார்த்த 34வது ஃப்ரீ வில்ல எப்படி நீ கொண்டு அதை கட்டுக்குள்ள கொண்டு வரணும். 2 விஷயம். ஒண்ணு புருஷ பிரயத்தனம் இருக்கணும், அடுத்தது சாஸ்திரத்தினுடைய அவசியம். 2 இருக்கும். அப்பதான் நீ இந்திரியத்தை கட்டுப்படுத்த முடியுங்கிற. ஒண்ணு என்னது, நீ முயற்சி பண்ணணும், நீ முடிவு பண்ணணும், நீ அதுல உறுதியா இருக்கணும், இந்த விஷயத்துல நான் கட்டுப்பாடா இருக்கணும், நீ முடிவு பண்ணணும். அது இருந்தா நான்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ முதல்ல புருஷ பிரயத்தனம் முயற்சி. இப்ப முயற்சி பண்ணணும்னா நீ அதுக்கு முன்னால என்ன பண்ணிருக்கணும், உறுதி பண்ணிருக்கணும்.
நான் வந்து அதுல இருந்து விடுபடணும், இப்ப நாக்க கட்டுப்படுத்தணும்னு நீ முதல்ல முடிவு பண்ணணும். நீ முடிவு பண்ணணும்னா அதுக்கு பேக்ரவுண்ட் என்ன இருக்கணும்? அதை பற்றிய அறிவு இருக்கணும். அப்பதான் அந்த ஆட்டிடியூட் வரும். ஏன் இந்திரிய கட்டுப்பாடு அவசியங்கிற ஞானம் இருக்கணும். அந்த ஞானம் இருக்கும் போதுதான் நீ அந்த ஃப்ரீ வில்லை யூஸ் பண்ணி முயற்சி பண்ண முடியும். இது ஒரு பேக்கேஜ். இது மட்டும் போதுமா? நானே தனியா என்னோட ஞானத்தை கொடுத்து என் ஆட்டிடியூட மாத்தி நான் என் கட்டுக்குள்ள படுத்துக்கிறேன் அப்படிங்கிறது புருஷ பிரயத்தனத்தோட போதுமானா பத்தாதுங்கிற. அது மட்டும் வச்சுக்கிட்டு நீ உன்னுடைய இந்திரியத்தை கட்டுப்படுத்த முடியவே முடியாது. டபுள் மடங்கு ஹார்ஸ் ஸ்பீட் எடுத்து போற மாதிரி போகும் இந்திரியங்கள்லாம். கட்டுப்படுத்தவே முடியாது. நீங்க பிராக்டிகலா நல்லா பார்த்திருப்பீங்க. அப்ப அதனாலதான் அவர் என்ன சொன்னாரு, கூட என்ன ஆட் பண்றாரு, சாஸ்திரத்துடைய அவசியம். எதை எப்படி எப்படிங்கிறது சாஸ்திரத்துடைய, சாஸ்திரம் யாரு, இறைவன், அவன் கொடுத்ததான சாஸ்திரம். சோ 2 இருந்தா தான் யுவர் ஃப்ரீ வில் பி பக்கா, பக்காவா போகும். எந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வராது. அதான் கடைசியில் என்ன சொன்னாரு, அங்கு புருஷ பிரயத்தனத்தையும் சாஸ்திரத்துடைய அவசியத்தை பற்றி விஷயத்தை கூறுகிறார். இப்ப அதைத்தான் வந்து அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு. இப்ப நாம படிச்ச விஷயம், சாஸ்திர விஷயத்தில் பிரவர்த்தித்தவன் முதலிலேயே ராகத்வேஷனுடைய வசம் ஆகக்கூடாது. லாஸ்ட் பட் ஒண்ணுக்கு இருக்கிற பேராகிராஃப் என்ன சொல்றாரு, சாஸ்திர விஷயத்தில் பிரவித்தன். இப்ப நாமெல்லாம் சாஸ்திரத்துக்குள்ள விஷயத்துக்குள்ள பிரவச்சாச்சு. பிரவச்சிட்டு சொல்லுவாரு, ராகத் என்ன இந்திரிய அடக்கமெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், அப்படி ஒரு குரூப் இருப்பாங்களாம். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நமக்கு பிடிச்சதை சாப்பிடுவோம், ஆடு மாடு எதை அதெல்லாம் சாப்பிட்டுக்குவோம், எங்க போகணுமோ சுத்துவோம், அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நாம என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். இவங்க சொல்றது முதல்ல பார்ப்போம், ஒத்து வருதான்னு பார்ப்போம், அப்புறம் கண்ட்ரோலுக்குள்ள வரக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா கண்ட்ரோல் பண்ணி வேஸ்டா போச்சுன்னா இவங்களுக்கு பேர்த்த தர்க்கவாதின்னு பேரு. ஓவர் திங்கர்ஸ். எதுக்கு லாய்க்க ஆக மாட்டாங்க. தர்க்கவாதிங்கிறது எதுக்குமே லாய்க்க ஆக மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி திங்க் பண்றது ஏன் நாம அனுபவிக்கிறதுல விடணும். அதனால நாம இது பாட்டுக்கு அனுபவிச்சுட்டே இருப்போம். அதுல எல்லாம் ஏதோ இவங்க சொன்னாங்கிறதுக்காக நம்ம எதையும் விட வேண்டாம். நிறைய பேர் இருப்பாங்க இவங்க சொன்னாங்கிறதுக்காக நம்மளால அதை விட்டு, அவங்க சாமியாரா இருக்காங்க, அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க, அவங்களால முடியும், நம்மளால இப்பெல்லாம் கஷ்டப்படுறது தேவையில்லை. இது சைடுல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். எதை விரிச்சதை விருப்பதை சாப்பிடுவ, விருப்பதை ஓடுவேன், விருப்பு வெறுப்பின இந்திரிய மெயினா வந்து இந்திரியம் தான் பேசுறாரு. கண்ணுக்கு எதை பிடிச்சதை பார்த்துட்டே இருப்போம், காதுக்கு எது பிடிச்சதை கேட்டுட்டே இருப்போம், நாக்குக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிட்டுட்டே இருப்போம், நாக்குக்கு எது பேசணும் தோணுது பேசிட்டே இருப்போம். அதுல ஒண்ணு நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா அது ஜாலி, அது இருக்கட்டும். அப்புறம் என்ன கிளாஸுக்கு வருது, இவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம், அது கரெக்டானு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் சரி நமக்கு தோணுது, அகங்காரம் மாஃபியா லேடி சரி நமக்கு தோணுச்சுன்னா அப்புறம் கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலான்னு முடிவெடுத்தவங்க 80% ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்ரத்தா இருக்காது, உள்ள என்ன இருக்குன்னே தெரியாதா, ஸ்ரத்தா வராது, இருக்காது. அப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்ரத்தா மொள்ள மொள்ள வளரும். அப்ப என்ன முடிவு பண்றது, இந்த மாதிரி அர்த்தம் சொல்வாரு, சாஸ்திர விஷயத்தில் பிரவிற்த்தி ஆனவன் முதலிலேயே, வடிவிட முதலிலேயே, நான் சொன்ன பார்த்தீங்களா ஆப்போசிட், முதலிலேயே முன்பே ராகத்வேஷத்தில் வசம் ஆகும். அதுக்கு உண்டான முயற்சிய கிளாஸுக்கு வந்து முதல் டே என்ன சொல்றாங்க, விருப்பு வெறுப்புல இருந்து விடுபடுறதுக்கு இறைவன் பேசிட்டே இருக்கா இல்லையா, அப்புறம் இருந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நாம எதுல வீக்கா இருக்கிறோம், இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும், இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும், இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும்னு அலர்ட்டா இருக்கணும். தி ஃபர்ஸ்ட் டே ஃப்ரம் த கிளாஸ். அது பண்ணணும்னா என்ன இருக்கணும், ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் ஆசனம், ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் குரு இருக்கணும். பண்ண ஆரம்பிச்சிருவான். ஐயோ என்னமோ சொல்றாங்க, நான் எனக்கு ஸ்வீட்னா அவங்க சொல்ற சங்கீத சொல்ற மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு சாப்பாடுனா இது என்னால வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. சோ நம்ம தப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு முயற்சி பண்ணி வெற்றி பெறணுமோ வேறமோ அது வேற விஷயம். தட் வில் டேக் டைம். அது நோ ப்ராப்ளம். டைம் எடுக்கிறது ப்ராப்ளம் இல்ல, உறுதியே இல்லாம இருக்கிறது. சொல்லட்டும் முதல்ல இதெல்லாம் கேட்கலாம். நாம வந்துங்க ரொம்ப ஐக்கியம் எனக்கு அதிகம். சில பேர் பேசும்போது அப்படிதான் சொல்லுவாங்க, இந்திரிய அடக்கம்லாம் தேவையில்லை, எனக்கு இருக்கிற ஐக்கியம் நான் புரிஞ்சுக்குவேன். அது முடியவே முடியாது. சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் முடியவே முடியாது. நீங்க எதை ஒன்ன கட்டுப்படுத்தாம எது வீக்கா இருந்தாலும் நம்மளால முடியாது. பார்த்தா புரியுற மாதிரி இருக்கும், எல்லாம் பிராக்டிக்கலா அப்ளை பண்ண முடியாது. தியரிட்டிக்கலா ஏட்டு சுரக்காயா உள்ள போயிட்டு இருக்குமே தவிர வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்து நான் அமைதியாக சந்தோஷமான மனதுடன் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் அவர் சொல்றாரு, முதலிலேயே அண்டர்லைன் பண்ணிக்கணும், முதலிலேயே அந்த வருஷம் ஆயிடக்கூடாது. அடுத்து இப்ப நாம படிச்சது, எந்த ஒரு புருஷனுடைய சுபாவமானது, தட் இஸ் பிரகிருதி. நம்ம அடிக்கடி பாக்குறோம் பிரகிருதிங்கிற வேர்டு எப்படி ஒருத்தர் மனிதனுடைய சுபாவம், காரியம் நாட் காரணம். ஒருத்தர் தப்பு பண்றானா அது காரியமா பாருங்க, காரணமா பாத்தீங்கன்னா கோவம் வரும். அந்த தப்புக்கு அவன் தான் காரணம் சொல்ற பாத்தீங்களா, அப்படி கிடையவே கிடையாது.
அவ காரியம். அப்படி பாருங்க, யார பார்த்தாலும் என்ன தப்பு பண்ணாலும் நமக்கு மனசுக்குள்ள டிஸ்டர்ப் ஆக மாட்டோம். வெளியில கத்துவோம், எல்லாம் பண்ணுவோம். ஏன்னா அந்த இடத்துல கத்துனாத்தான் வேலையாகும், முறைச்சாத்தான் வேலையாகும் எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா உள்ள அமைதியா இருக்கு. எப்ப புரியணும்? யார் என்ன பண்ணினாலும் துரியோதனன் என்ன சொன்னா? எல்லாமே எனக்கு தெரியுது. தர்மம் எது, அதர்மம் எதுன்னு எனக்கு தெரியுதுடா சாமி. ஆனா என்னால ஃபாலோ பண்ண முடியும். உள்ள ஒருத்த உட்காந்துக்கிட்டு என்ன பண்றான்? ஏய் நீ இத பண்ணு. அதர்மத்தை பண்ணுன்னு அதேதான் எல்லாத்துக்கும். எல்லாமே காரியம். அப்ப காரணம் என்ன? சுபாவம், பிரகிருதி. ஒருத்தர் தப்பா நடந்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் சுபாவம், பிரகிருதி. அது எப்படி டிசைட் ஆச்சு? பூர்வ ஜென்மத்து புண்ணிய பாப்பம் டிசைட்ஸ் இஸ் குணா. தட் குணா டிசைட்ஸ் இஸ் சுபாவம். அவன் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா அதுக்கு பூர்வ ஜென்மத்து புண்ணிய பாப்பம் அவங்களை அந்த மாதிரி நடக்க வைக்குது. அவங்களா பிளான் பண்ணி மாஸ்டர் பிளான் பண்ணி பண்றது இல்ல. வித்தவுட் தேர் கண்ட்ரோல் they are running throughout the death. pathetic condition. நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. சாஸ்திரத்துக்கு வரலினா வந்ததுக்கு அப்புறம் தான் நாம மொல்ல நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு நம்ம வர ஆரம்பிப்போம். இது தப்பு, இது வேண்டாம் அப்படிங்கிறதே இங்கதான் நடைபெறும். அது வரைக்கும் அது ஒரு அவுத்துட்ட கழுத மாதிரி அது ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ராகத்வேஷ பூர்வகமான மனுஷனுடைய தன்னை காரியத்தில் ஈடுபடுத்துகிறதோ எது ஒருத்தரையும் ஒரு காரியத்தில் யார் ஈடுபடுத்துறது? அந்த பர்சன் அல்ல, அவனுடைய சுபாவம், பூர்வ ஜென்மத்து புண்ணிய பாப்பம் அவன் அந்த மாதிரி நடந்துக்க வச்சுக்கிறது. கணவனாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும், ஏன்னா அவங்ககிட்டதான் நீங்க அப்ளை பண்ணி அவங்களோட டே டு டே நம்ம மோத வேண்டி இருக்குது. அவங்ககிட்டதான் நமக்கு கோவம் வருது, அவங்ககிட்டதான் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு தப்பு நடந்துக்கிறானா அதுக்கு காரணம் அவனுடைய பூர்வ ஜென்மத்து பிரகிருதி. இறைவனே அவனை மாத்திரக்கு என்னவும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. நாம நினைச்சால ஒண்ணு மாத்த முடியவே முடியாது. சொல்லலாம் அவ்வளவுதானே தவிர இறைவனிடம் பிரேயர் வச்சுக்கலாம், அவ்வளவுதான் நம்ம தான் பண்ண முடியும். ஈடுபடுத்திக்கிறதோ அப்பொழுது ஸ்வதர்மத்தை விட்டுட்டு அவன் என்ன பண்ணிடுவான்? பரதர்ம அனுஷ்டானத்துக்கு போயிடுவான். சோ ஒருத்த ஸ்வதர்மத்தை விட்டுட்டு பரதர்மம், ஃபர்ஸ்ட் ஸ்வதர்மம்னா என்னன்னு தெரியணும், அப்புறப்பா பரதர்மத்துக்கு போறாங்கிறது புரியணும். இந்த லைனே புரியணுமே. ஸ்வதர்மத்தை விட்டுட்டு ஒருத்த பரதர்மத்துக்கு போறான்னா அது அவன் ஃப்ரீவில்ல யூஸ் பண்ணி அவன் போறது இல்ல. அவன் மனசுக்குள்ள இருக்கிற பிரகிருதி அவன் அப்படி பண்ண வைக்குது. சுபாவம், பிரகிருதி சுபாவம். அது பூர்வ ஜென்மத்து வாசனை தான் அவன் என்ன பண்ணுது? அப்படி பண்ண வைக்குது. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். கேட்க மாட்டாங்க. அது கணவனா இருந்தாலும் சரி, பசங்களா இருந்தாலும் சரி, மருமகளா இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சிகளா இருந்தாலும் சரி, இன்லாஸா இருந்தாலும் சரி, இதுகளே பிடிக்கும்போது இன்லாஸ் கேட்க வேண்டாம். யாருமே அவனால கேட்க முடியாத இயலாமையில் நல்லது எதுன்னு தேர்ந்தெடுத்து நாம சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ற சக்தியை இழந்த மனதுடன் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அதை புரிஞ்சுக்கணும். நீங்க நல்லது சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இல்ல, நீங்க நல்லது சொன்னாலும் அதை அவர்கள் ஏற்று மனம் எப்படி இருக்கணும்? சக்தியுடன் இருக்கணும். சோ நல்லதை கிரகிச்சுக்கிற சக்தி இருக்கணும், அதை உறுதிப்படுத்துற சக்தி இருக்கணும், அதன் பிரகாரம் நடக்கிற சக்தி இருக்கணும் அந்த மனதுக்கு. அப்பதான் அவங்க நடப்பாங்க. அது வழி இல்லை. அப்ப பூர்வ ஜென்மத்து வாசனை, பூர்வ ஜென்மத்து புண்ணிய கர்மம் அது என்ன பண்ணாதவர அந்த சக்தி இல்லாமல் அவங்களுக்கு பண்ணி விட்டுரும். ஏன்னா அப்பதான் கஷ்டத்தை அனுபவிக்க முடியும். அவங்க ஒரு பாவத்தை பண்ணிட்டாங்க, அதுக்கு உண்டான கஷ்டத்தை நீ கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேங்கிறீங்க. கஷ்டப்படாம இருக்கு நான் வழி சொல்றேன்னு சொல்லி நீங்க கத்திட்டு கிடக்குறீங்க ஓரமா உட்காந்து. ஆனா அவங்க ஏன் அது போறாங்க? அது கஷ்டப்படணும், அது அவங்க பூர்வ ஜென்மத்து பாவம். அப்படிங்கும் போது நீங்க சொன்னது காதுக்குள்ளேயே யாராவது பார்த்துக்குங்க. அப்படியே இந்த கடிவாளம் கட்டி விட்டா குதிரையாட்ட போவாங்க பாருங்க. நமக்கு மண்டைய பிச்சுக்கிட்டு எங்க போறதுன்னு தெரியாத அளவுக்கு நினைச்சுறேன். சொல்ல சொல்ல எது போய் உளுந்து நீ முதலே சொல்லிருக்கலாம்ல, வரும் பாருங்க. அப்பா அதோட டபுள் மடங்கு வரும். ஏயா முதல்ல நான் இதையா தானே சொன்னேன், நீ கேட்கலையே, அப்படிதான் வரும். இது நம் எல்லா குடும்பத்திலும் இருக்கிற ஒரு விஷயம். நல்லது ஒருத்தருக்கு தெரிஞ்சிடும், ஆனா யார் மத்தவங்க எல்லாம் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா பிரகிருதி. ஏன் புரிஞ்சுக்குங்க. இப்ப ஏன் அவங்க நடத்தனா அவங்க பர்சனலா இவ சொன்ன பேச்சு கேட்க கூடாது, இவ சொன்னதுக்கெல்லாம் எதிர்ப்பா நடந்துக்கணும்னு இல்ல. அவளை கடுப்பேத்தணும், அவளுக்கு டென்ஷன் பண்ணணும், அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அப்படி யாருமே இந்த உலகத்துல கிடையாது. மத்தவங்களை டென்ஷன் பண்ணணுங்கிற இன்ட்யூஷன் இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. அது ஏதோ 1-2 தான் அசுரர்கள், விட்டுருங்க அவங்கள. யாருக்குமே அந்த உணவு இல்லை. அவங்க இயலாமையில் இருக்கா. அவங்கனால அதை செய்ய நீங்க சொன்னதை ஃபாலோ பண்ணக்கூடிய மனதுல இயலாம். உடல் நல்லா அப்படி இருக்கும் புஷ்டியா. அது எதுக்கு பிரயோசனம்?
மனது, நாட் எனஃப் ஸ்ட்ரென்த். அதத்தான் சொல்றாரு. காரியம் அது. காரணம் எது? பிரகிருதி, ஸ்வபாவம். புரிஞ்சுங்க? ஆ. அடுத்தது. அப்ப ஸ்வதர்மத்தை விட்டுட்டு இந்த மாதிரி அவங்க இப்ப என்ன பார்த்தோம்? அவங்க காரணம்ங்கிறது ஒரு விஷயம். அவங்க நடந்துக்கிறது காரியம் பார்த்தோம். இப்ப அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஒரு வேர்டு சொல்றாரு? ஸ்வதர்மத்தை விட்டுட்டு பரதர்மத்துக்கு போவாங்கங்கிற. நார்மலா அதைத்தான் செய்வாங்க. இப்ப ஸ்வதர்மம் என்ன? வர்ண தர்மம், ஆசிரம தர்மம். இப்ப நாம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப நாம எங்க இருக்கிறோம்? கல்யாணம் பண்ணி குழந்தை பேர பேத்தி பார்த்துட்டு வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்குலாம் வந்துட்டோம். அதுக்கு முன்னால வரைக்கும் கிரகஸ்த ஆசிரமத்துல இருப்போம். கிரகஸ்த ஆசிரமத்துக்கு உண்டான தர்மம் என்ன? அதுக்கு பேர் தான் சொதர்மம்னு பேர். எல்லாத்திலையும் ஃபர்ஸ்ட் சொதர்மங்களா இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவதுதான் அந்த மனித சரீரத்துடைய சொதர்மமே. இது வந்து வர்ணமும் சரி ஆசிரமத்துக்குள்ள எல்லாத்துக்கும் மேல ஃபர்ஸ்ட் என்னது? இறைவனை பற்றிய ஞானத்தை அறிவதா என்னுடைய ஃபர்ஸ்ட் சொதர்மம். அதுக்கப்புறம் எது பிரியும்? அவங்கவுங்க வர்ணம், அவங்க உங்களுடைய ஆசிரமம். இப்ப வர்ணம்ங்கிறது நீங்க என்ன குணமா வர்ணம்ங்கிறது இந்த பிராமணனுக்கு பிறந்ததுனால நான் பிராமணன் கிடையாது. எனக்குள்ள சத்துவகுண பிரிடாமினண்டா இருந்தா நான் பிராமணன். எனக்குள்ள சத்திரியன் குணம் இருந்தா நான் சத்திரியன். ஒரு சொல்றீங்களா என்னென்ன பெர்சன்டேஜ் சொல்ற பாத்தீங்களா? சோ பிராமணனாவோ சத்திரியனாவோ வைசியனாவோ சூத்திரனாக என்னுடைய சுபாவம் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த பிறை நடந்துக்கிறதுங்கிறது சொதர்மம். ஃபர்ஸ்ட் சொதர்மங்கிறது இறைவனை அறிந்து கொள்வதுதான் முதல் சொதர்மம். ஏன்னா அதுக்கு தான் பாடியை கிடைச்சது. ரெண்டாவது வர்ண தர்மம். நம்ம என்ன வர்ணத்தில் இருக்கோம் அது சொதர்மம். அடுத்தது ஆசிரமம். எந்த ஆசிரமத்தில் இருக்கிறோமோ கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தா அதுக்கு உண்டான தர்மம். இறைவன் கொடுத்தது சொதர்மம். நாம என்ன நினைச்சுக்கிறோம் சொதர்மம்ங்கிறத. அதுக்கப்புறம் நமக்கு டே டு டே லைஃப்ல கால் எந்திரிச்சோன்னா என்னென்ன வேலைகள் நம்ம குடும்பம் நம்ம இருந்து எதிர்பார்க்குதோ அது அந்த இடத்துக்கு என்ன உண்டான சொதர்மம். இதுக்கெல்லாம் பேரு சொதர்மம்னு பேரு. ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரகிருதி சுபாவத்துல எதை விட்டுறாங்க? இதை விட்டுட்டு பரதர்மம். பரதர்மம்னா மற்றவருடைய தர்மத்தை. இப்ப பிராமணனா இருக்கிறவன் சத்திரிய தர்மத்தை எடுத்துக்கிறேன். அப்படி புரிஞ்சுக்கணும். சத்திரியனா இருக்கிறவன் பிராமணருடைய தர்மத்தை எடுத்துக்கிறேன். எதுவுமே சுத்தப்படாது. கிரகஸ்தாவா இருக்கிறவன் வானப்பிரஸ்த ஆசிரமத்தோட தர்மத்தை எடுக்கிறேன். வானப்பிரஸ்தல் இருக்கிறவங்க கிரகஸ்த ஆசிரமத்தை உடுவனான்னு புடிச்சுக்கிறேன். இதெல்லாம் பரதர்மம். வானப்பிரஸ்தங்கிறது எப்ப உள்ள வரீங்க? தம்பு பையனுக்கு கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஒரு குழந்தைன்னு பார்த்துட்டோம்னா அப்படியே நம்ம வானப்பிரஸ்துக்கு வந்துடணும். எல்லா பொறுப்புகளையும் கொடுத்துட்டு அப்படின்னு. இல்ல கிரகஸ்தா அப்படி இருக்கு. எல்லாரும் நம்ம அந்த மாதிரி இருக்கமா? என்ன பண்ணிக்கிறோம்? அந்த கிரகஸ்த ஆசிரமத்தை கையில புடிச்சுக்கிறது. அதுக்கு பேர் பரதர்மம் பேர். மத்தவங்க வேலைக்கு மத்தவங்களுடைய கடமையை நாம எடுத்துக்கிறதுங்கிறது உப்பரமன். நம்ம இந்த உப்பரமத்தை தான் இப்ப சொல்றாரு அவர். உப்பரம்னா இதுதான் உப்பரம். சொதர்ம அனுஷ்டானம். எப்ப நீங்க வந்து இந்த அதை விட்டுட்டு நீங்க பரதர்மத்துக்கு போறீங்க, வேற ஆசிரமத்துக்கு வேற வர்ணத்துக்கு இறைவனை பற்றிய ஞானத்தை அறியாமல் நீங்க என்ன வேலை லௌகிக விஷயங்கள் என்ன செஞ்சீங்கனாலும் ஏன் கிளாஸுக்கு வேலை இத்தனை காரணம் நம்ம சொல்றோம் அப்படின்னா அதெல்லாம் பரதர்மத்தில் நீங்க போயிருப்பீங்க. அதனாலதான் வகுப்புக்கு வர முடியாமல் போயிருக்கும். தர்மத்தில் இருக்கவங்களுக்கு வகுப்பு அட்டன் பண்றதுக்கு எந்த தடையும் இறைவன் கொடுக்க மாட்டார். வகுப்புக்கு வர்றதுக்கு எனக்கு தடையா இருக்குது, புரிஞ்சுக்கிறதுல தடையா இருக்குதுன்னா அவர் என்ன சொல்றாரு? நீ சொதர்மத்தை விட்டுட்டு பரதர்மத்துக்கு நீ போயிருக்க. அதனாலதான் உன்னால இந்த லைன்ல டிராவல் ஆக முடியல. இது அவங்கவுங்க சிந்திச்சு நம்ம எந்தெந்த இடத்துல சொதர்மத்தை விட்டு போட்டு பரதர்மத்துக்கு போயிட்டு இருக்கோங்கிறது இண்டிவிஜுவலா அது சாஸ்திரமா குருவா சொல்ல முடியாது. உங்களுடைய லைஃப்ல ஒரு ஒரு க்ஷணமும் மைண்ட்ஃபுல்னஸோட அலர்ட்னஸோட இருந்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் நம்ம எங்க வந்து பரதர்மத்துக்கு போறோம். ஏன் போறோம்? பிகாஸ் ஆஃப் பிரகிருதி. அது நம்மள குற்றம் சொல்லிக்க வேண்டாம். நம்ம அதுல இருந்து என்ன பண்ணணும்? மீண்டு வரும். ஏன்னா இந்த பாதையில் போகாம இருக்கிறதுக்கு உண்டான தடைகளை தேவதைகளே உருவாக்குங்குது சாஸ்திரம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நீ உனக்கான கஷ்டத்தை கொடுக்கணும், அந்த இடத்துல கையோடிடுங்கிற பிளான் பண்ணி வச்சு அதெல்லாம் ரெடிப்பா வச்சுக்கோ. தேவதைகள் ரெடியா வச்சிருப்பாங்க. நான்லாம் அங்க போகவே மாட்டேன், விழுகவே மாட்டேன். தேவதை என்ன பண்ண? அந்த கஷ்டத்தை எப்படி பழி வைக்கும்? சோ நம்ம எதிர்த்து போராடணும் அப்படிங்கறத கருத்து. எந்த ஒரு புருஷனுடைய சுபாவம் சொதர்மத்தை விட்டுட்டு பரதர்மத்துக்கு போயிட்டான்னு வச்சுக்குங்களேன், அதனோட கஷ்டம் என்னன்னு சொல்றாரு பாருங்க. எப்ப நீ உனக்கு நான் கொடுத்த இப்ப சொதர்மம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டியோ முடிஞ்ச நீங்கிறது பயாவாக வாழ்க்கை ஃபுல்லா நீ பயத்துல வந்திருப்ப. எப்ப சொல்லி வச்சது இன்னைக்கு எவ்வளவு பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்க. இது வந்து நீங்க இந்த காலத்து பசங்களை சுவாமி சொல்லும்போது
எப்ப வந்து அப்பா வந்து விவசாயம், தாத்தா விவசாயம், ஒரு விவசாய குடும்பத்துல இருந்துட்டு பணம் சம்பாதிக்க முடியல, பேர் சம்பாதிக்க முடியல அப்படிங்கறக்காக மத்தவன்லாம் அந்த கார்ல போறான், இந்த கார்ல போறான், நம்மளால மாட்டு வண்டியில போறோமே. அவரு காலத்து அப்படி. நம்ம மாட்டு வண்டியில போறோம், அவன்லாம் அந்த கார்ல போறான், இந்த கார்ல போறான். நம்ம பையன் அந்த அவங்கலாம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அழுங்கான் வெள்ளை வெள்ளையன்னு துணி போட்டிருக்காங்க. நம்ம பையன் கோமணத்தை கட்டிட்டு அழுக்கு துணி இப்ப மண்ணுக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அப்படிங்கும்போது பேரண்ட் என்ன பண்றாங்க? சொத்தர்மத்தை அழகா பையனை விட சொல்லி எங்க ஓட்டி விடுறாங்க? நீ ஐடிக்கு போ, மாசம் 1,00,000 சம்பளம் வாங்கு, அங்க நல்லா அங்கேயே வேலை செய்யற மாதிரி ஒரு விலை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, மாசம் 2,00,000 வரும். ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா தண்ணியில உட்காந்துருக்கான் அந்த பையன். ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா அவனால தண்ணியில தானே உட்காந்துருக்காங்க எல்லாரும். ஏன் முடியாது? பயாவக இத வந்துங்க எப்ப சொல்லியிருக்காரு பாருங்க. சொத்தர்மத்தை விட்டுட்டு, அதாவது குடும்பத்துக்கு ஒரு தொழில். அப்பலாம் அதானே இருக்கும். பிராமணன்னா ஒரு தொழில். பட்டணம், பாட்டனம், சுவாத்தியாயம் இதுதான் அவங்களுடைய தொழில். பிராமணன் என்ன? பட்டணம், சொல்றது, சொல்லி கொடுக்கிறது, தாங்க பட்டணம், சாஸ்திர படனம், மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது, சுவாத்தியாயம், வேதத்தை ஓதுதல், படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களுக்கு. இப்ப அவங்க என்ன பண்றாங்க பிராமணர்கள்? கோயில், குளம் இதெல்லாம் விட்டுட்டு, இதெல்லாம் வருமானம் கம்மியா தான் அப்ப இப்பெல்லாம் கோயில் நல்ல வருமானம் பாக்குறாங்க. அப்பெல்லாம் இதெல்லாம் விட்டுட்டு நாம வந்து பையனை வந்து அமெரிக்காவுக்கு அனுப்புவோம், ஃபாரினுக்கு படிக்க வைக்கிறாங்களா இல்லையா? அதெல்லாம் பரதர்மம். அப்ப என்ன ஆகும்? அந்த பையன் கண்டிப்பா பரதர்மம் பயாவகங்கிறது இறைவனுடைய கூற்று. கண்டிப்பா அது ஏன் வருங்கிறத நம்ம அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். சாஸ்திர அது என்ன தெரியுங்களா ஆகுது? பரதர்மத்துக்கு போகும் ஒருவன் சாஸ்திர விஷயங்களை விட்டுருவான். இதுதான் நடக்கும். நம்ம பையன் சாஸ்திரத்துக்கு சாஸ்திரத்துக்கு நாம கத்திட்டு கிடப்போம். எப்ப அவன் சொதர்மத்தை விட்டுட்டு, ஏன்னா சொதர்மத்துல இருக்கிறவன் சாஸ்திரத்தை ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்பு இறைவன் உருவாக்கி கொடுத்திருப்பாரு. அது வேண்டான்ட்டு ஒயிட் காலர் ஜாப் தான் வேணும்னு நீங்க போறீங்க போது கண்டிப்பா நீங்க தலையில நின்னாலும் உங்க பையன் சாஸ்திரத்துக்குள்ள வர மாட்டான். ஏன்னா அவன் எதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்? பரதர்மம். இதுதான் படிக்க அடுத்த பேஜ். யதா புனக ஏன் அப்படி நடக்குது? யதா புனக ராகத்வேஷௌ தத் பிரதிபக்ஷேன நியமாப்யதி ததா சாஸ்திர திருஷ்டிஹி ஏவ புருஷோ பவதி ந பிரக்ருதி வசக. மேலும் எப்பொழுது ராகத்வேஷத்தை தடுத்து நிறுத்துகிறானோ, எப்ப ஒருவன் ராகத்வேஷத்தை தடுத்து நிறுத்துறானோ அப்போதுதான் அவனுக்கு சாஸ்திர திருஷ்டி ஏற்படுகிறதுங்கிற. இந்த வேதாந்தத்துக்குள்ள வர்றக்கே வாய்ப்பு முதல்ல அந்த பையன் சொத்தர்மத்துல இருக்கும். அப்பதான் அது என்ன பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருந்தானா அதற்குண்டான சொதர்மம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். அப்பாவோட தொழில் பண்றது மட்டும் சொதர்மம் இல்லைங்க. அந்த பையன் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கானா, சிம்பிள் ட்ரெஸ், சிம்பிள் ஃபுட், இதெல்லாம் தான் சொதர்மமா பிரம்மச்சரிய ஆசிரமம். பட்டணம், பாடுற எது எது ஒன்னா படிக்கணும் இல்லையா சொல்லி ஏதோ ஒண்ணு பிரம்மச்சரிய ஆசிரமத்தினுடைய சொதர்மத்தை அந்த பையன் ஃபாலோ பண்ண. இப்ப எந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் நம்ம எதை காமிச்சிடறோம்? லக்ஸுரி காமிச்சிடறோம். அதுதான் பெரிய தப்பு. நம்ம என்ன வச்சிருக்கணும்? சிம்பிள் ஃபுட், சிம்பிள் ட்ரெஸ், இத காமிக்கணும். மேக்சிமம் உடலை வருத்தி உழைக்கிற சொல்லி கொடுக்கணும். படிக்க வைக்கிற அந்த உடல் படிப்புங்கிறது மார்க் வாங்குறதுக்காக இல்லைங்க. பிரம்மச்சரிய ஆசிரமத்துல உடல் வருத்தி அந்த பையன் படிக்கணும். மனம் வருத்தி, உடல் வருத்தி உட்கார வைக்கணும். 4 மணி நேரம் அப்படியே கஷ்டப்பட வைக்கணும். அதுதான் சொதர்மமா பிரம்மச்சரியம். நாம பிரம்மச்சரியங்கிறது மாத்திட்டோம். டேய் உன் நல்ல வேலைக்கு போனா படி, இப்ப சொல்லி கொடுக்குறதே நல்ல வேலைக்கு போகணும் படி, நீ நல்ல வேலைக்கு பண்ணாதான் நல்ல கல்யாணம் பண்ணீங்க, நல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்படித்தான் சொல்லி கொடுக்குறோம். அப்படி சொல்லி கொடுக்க கூடாது. பிரம்மச்சரிய ஆசிரியர் இறைவன் என்ன சொல்லியிருக்காரு? சிம்பிள் ஃபுட், சிம்பிள் ட்ரெஸ், ரத்தம் வடிகிற அளவுக்கு என்ன பண்ணும்? உழைக்கிறதுக்கு கட்டுக் கொடுக்கும். மார்க்கை பத்தி கண்டுக்கூடாது. அது வரது வரட்டும்பா, நீ உழைச்சிட்டியா, அது வரது வரட்டும். இப்ப இதை விட்டுறாங்க. எது பர்டிகுலர் அபவுட் மார்க், 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 வெரி பர்டிகுலர் அபவுட். ஏன்னா மார்க் கிடைச்சாதான் காலேஜ் கிடைச்சாதான் வேலை கிடைச்சாதான் கல்யாணம் கிடைச்சா இப்படியே போற ராங் ரூட்டுங்கிற. நாங்க அப்படி சொல்லிக் கொடுக்க கூடாது. ஏய் உன்னோட ஆசிரம தொழில் என்ன இறைவன் சொல்லியிருக்காரு, நான் சொல்லலப்பா, இறைவன் சொல்லி எங்க சொல்லியிருக்காரு, நீ வந்து வேதத்தை எடுத்து பாரு, நான் ப்ரூஃப் வச்சிருக்கேன், வந்து பாரு என்ன சொல்றாரு. சிம்பிள் ஃபுட், சிம்பிள் எல்லாமே. நான் ஒரு அது பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கு நம்ம யுத்த வைக்கிறதுல ஏகப்பட்டது பார்த்துட்டோம். என்னென்ன பண்ணணும், டூஸ் என்னென்ன பண்ண, அத ஃபாலோ பண்றானா அந்த பையங்கிறதா சொதர்மம். அத மாதிரி புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன நடக்குது? அவனுக்கு தான்
சாஸ்திர திருஷ்டி ஏற்படுது. டக்குன்னு அடுத்த ஹை லெவலுக்கு போயிட்டாரு. இங்க என்னமோ சொல்லிட்டு வாட் இன் வே சாஸ்திர சிருஷ்டி. சாஸ்திர திருஷ்டினா இப்ப இந்த கண்ணு காமிக்கிறது நொல்ல சிருஷ்டிம்பர், நொல்ல கண்ணு சிருஷ்டிம்பர். ஏன்னா திருஷ்டினா பார்வை. இப்ப இந்த கண்ணு காமிக்கிறது என்னது? இட்ஸ் நாட் சாஸ்திர சிருஷ்டி. இப்ப இது எதை காமிக்குது? வேதத்தை காமிக்குதா இல்லையா? நான் வேறு, இந்த உலகம் வேறு, நான் வேறு, இந்த செல்போன் வேறு, நான் வேறு, இந்த புஸ்தகம் வேற. வேத திருஷ்டி இந்த கண்ணு காமிக்கிறது வேத சிருஷ்டி. சாஸ்திரம் சொல்லுது அபேத சிருஷ்டி. இந்த இந்த நம்ம உடம்பு என்ன இருக்குது? அகங்காரம், மமக்காரத்தோட நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய பார்வையில இதெல்லாம் எண்ணுது. என் பார்வையில் அப்படித்தான் தோணுது. இதெல்லாம் என் வீடு, இது என் சொத்து, இது என் படம், இது எது காமிக்குது? நம்மளுடைய அகங்காரம். இதெல்லாம் எண்ணுது, மமக்காரம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? இதெல்லாம் கல்பித்த, எதுவுமே ஒண்ணு கிடையாது. எல்லாம் நான் கொடுத்தது. டெம்பரரியா வச்சிருக்கிற, போகும்போது எல்லாம் விட்டுட்டு போகணும். தெரியுமா? சாஸ்திரம் சொல்லுதா? தட் இஸ் சாஸ்திர திருஷ்டி. புண்ணியத்தை பத்தி பேசுது, பாவத்தை பத்தி பேசுது. நம்மளுடைய இந்த கண்ணுக்கு புண்ணிய பாப்பம்லாம் தெரியாது. இந்த நம்மளுடைய மனம் செயல்படுறதுக்கு இந்த மாதிரி வழியில போன சுயமா என்ன பண்ண தெரியாது, நமக்கு தெரியாது. சோ சாஸ்திர திருஷ்டின்னு என்னன்னு தெரியணும். நம்மளுக்கு சாஸ்திரம் துட்டு வெளியில வந்ததுக்கு பேர் ஆப்போசிட். நம்மளுடைய அகங்காரம் சொல்ற திருஷ்டி வேற. சோ என்ன சொல்லுது? சாஸ்திர திருஷ்டி ஏற்படுகிறது. ஆத்மா அகர்த்தா, நான் அகர்த்தா, இதெல்லாம் சாஸ்திர திருஷ்டி. ஆத்மா அபோக்தா, அக்கர்த்தா, எந்த ஒரு கர்மத்தையும் செய்வதில்லை. நான் சர்வவியாபி, நான் சாஸ்வதக, என்ன நித்தியக, இதுல என்னது? சாஸ்திர திருஷ்டி. என்னோட திருஷ்டி என்ன? நான் கொஞ்ச நாள் பிறந்திருக்கேன், கொஞ்ச நாள் தான் இருப்பேன், அப்ப சேர்த்து போயிருவேங்கிறது என்னுடைய பார்வையில். இந்த உலகம் அப்படியே இருக்குது, நான் தான் வர்ற போறேங்கிறது என்னுடைய பார்வை. சாஸ்திர பார்வைங்கிறது வேற, என்னுடைய பார்வைங்கிறது வேற. சோ யாருக்கு இந்த சாஸ்திர திருஷ்டி, சாஸ்திர திருஷ்டி ஏற்பட்டா தான் நீ சந்தோஷமா இருக்க முடியும். இந்த நொல்லக்கண்ணை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்க வரைக்கும் you cannot have a happy life. Definitely you cannot have a happy. இந்த கண்ணு உங்களை சந்தோஷம் இருக்க விடாது. ஏன்? ரெண்டெண்ண தான் காமிக்குது, வெவ்வேறே தான் காமிக்குது. How can you have a happy life? சோ சாஸ்திர சிருஷ்டிக்கு வந்தா தான் நீ சந்தோஷமா இருக்க முடியும். அதை கொடுக்குதுங்கிறார். எது? எப்பொழுது ராகத்வேஷத்தை நீ தடுத்து நிறுத்துகிறானோ அவந்த புருஷனுக்கு சாஸ்திர திருஷ்டி ஏற்படுகிறது. அவன் சாஸ்திரத்துக்குள்ள வந்துட்டானா, மாஃபியா லேடிஸ் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல், த பிரகிருதி இஸ் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். அதுக்கு முன்னால அதனுடைய கண்ட்ரோல் இவர் இருந்தான். இப்ப என்ன பண்ணிட்டான்? அத தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டுட்டு வந்துட்டான்னா இதுக்கு அது ஈஸ்வரகா. ஈஸ்வரன் அப்படித்தானே பண்றது. மாயை தன் கட்டுக்குள் வைத்து இந்த உலகத்தை படைச்சாருன்னு, அப்ப நம்ம என்ன அதே மாஃபியா லேடியை கட்டுக்குள் கொண்டு வந்துட்டுனா ஐயம் ஈஸ்வரகா, ஐயம் ஈஸ்வரன். ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். எப்ப நான் ப்ரொக்ளைம் பண்ணுதோ ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். அடுத்த பேரா தஸ்மாத் முடிச்சிட்டாரா? ஒரு பெரிய உபதேசத்தை முடிக்கிறார். ஏன் அப்படி சொல்றேன்னா, பரதர்மத்துக்கு போயிடாத அப்படின்னா, தஸ்மாத் தயோகோ ராகத்வேஷயோகோ வசம்ன ஆகச்சு. தயவு செஞ்சு ராகத்வேஷ பிடியில போய் மாட்டிக்காத. ஏன்? You cannot have a happy life. யதக தௌஹி அஸ்ய புருஷஸ்ய பரிபந்தினௌ. நம்பர் 1 எனிமி அவங்க தான். உன்னை கெடுக்கிறதே உங்ககிட்ட இருக்கிற ராகத்வேஷம் தான். வேற யாரும் உனக்கு எனிமி கிடையாது. ஸ்ரேயோ மார்க்கஸ்ய விக்னகர்த்தா. சேய மார்க்கத்தில் விக்னங்களை கொடுக்கறதே யாருதான்? கிளாஸுக்கு வரல அப்படின்னா பிரச்சனை ராகத்வேஷம். வேற எல்லாம் எதுவும் காரணம் இல்லை. நீங்க 1000 சொல்வீங்க, எங்களுக்கு புரியும். இன்னும் எதுல இருந்து விடுபடல, ராகத்வேஷத்துல இருந்து விடுபடாது மட்டும்தான் காரணம். ஏன் சொல்ற பாருங்க, ஸ்ரேயோ மார்க்கசிய வகுப்புகள் அட்டன் பண்றது ஸ்ரேய மார்க்கம். அந்த மார்க்கசிய விக்ன படிக்கும்போது கிராமர் புரியும், சமஸ்கிருதம் புரியல. விக்ன கர்த்தாரவ், டூயல், அதெல்லாம் கர்த்தாரவ் யாரு? முன்னால சொன்ன ராகத்வேஷம் தான் என்னது? ஸ்ரேயோ மார்க்கசிய கர்த்தாரவ். இது அப்படியே மனசுல அப்படியே பதிஞ்ச வார்த்தை எனக்கு. ஏன்னா அதுக்கு மேல வேற எல்லாம் காரணம் சொல்லிடுவோம். அது காரணங்க, இது காரணங்க, சேயமா இருக்கு, அது இல்ல, இது இங்க இந்த லைன் அடிச்சுமா இருக்கு. இதெல்லாம் மனப்பாடமா இருந்தது எனக்கு. அப்போ ராகத்வேஷ பரிபந்தி. ஏன் அவங்கள எனிமீஸ்? பிகாஸ் ஸ்ரேயோ மார்க்கசிய விக்னகர்த்தா. சமஸ்கிருதம் முடிஞ்சுன்னா அப்படி என்ஜாய் பண்ணலாம். விக்னகர்த்தா, அவங்க கர்த்தாரவ் வேற, ரெண்டு பேரும். தஸ்கரவ் இவ இத்தியர்த்தக. தமிழ் படிக்கிறேன். ஆகையால் அந்த ராகத்வேஷங்கள் வசம் ஆகக்கூடாது. ஏனெனில் அந்த புருஷனுடைய மேலான மார்க்கம் சேயஸ் மார்க்கத்தில் தடையை உண்டாக்குவது அவங்கதான். சோ இனிமேல் கிளாஸுக்கு வரக்கு என்ன ரீசன் சொல்லக்கூடாது?
மற்ற சூழ்நிலைகள் காரணம் அல்ல. என் மனதில் இருக்கிற ராகத்வேஷம்தான் நான் வகுப்புக்கு வராமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கிற என்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற அவர்கள் பேர் திருடர்கள். பரிபந்தி நவ் டூயல் பரிபந்தி நவ் திருடர்கள், என்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற திருடர்கள் 2 பேரும் அவை உள்ளன என்று பொருள். ராகத்வேஷம் 2ம் எனக்குள்ள இருக்கிற திருடர்கள். எதுக்கு? இந்த சேயோ மார்க்கத்தில் வருகிற விக்ன கர்த்தார். நீங்க நல்ல ஞாபகம் அந்த வேர்டு நல்லா அடிக்கடி ஞாபகப்படுத்துங்க. எங்கிட்ட இருக்கிற ராகத்வேஷம் தான் விக்ன கர்த்தாரவ். எதுல? சேயஸ் மார்க்கஸ்ய விக்ன கர்த்தாரவ். சேயஸ் மார்க்கஸ்ய விக்ன கர்த்தாரவ். அதுதானே தவிர நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அது காரணம் இது காரணம். எதுவுமே காரணம் கிடையாது. எதுவுமே காரணமா இருக்கிற சக்தியை அடிக்கடி சொல்லுவோம் பாத்தீங்களா? அதுகளுக்கு சக்தி, உங்களுக்கு தடையை கொடுக்கிற சக்தியை இறைவன் அதுகளுக்கு கொடுக்கல. கொடுத்திருந்தாருன்னா அவர் இறைவனே அல்ல. ஏங்க நமக்கு ஒரு இதை டிஃபைன் பண்ணிட்டு அது வராம இருக்கிற சூழ்நிலை அவரே கொடுப்பாருங்க. எனக்கு அவ்வளவு அவர் மோசமானவரா என்ன? யோசனை பாருங்க. நம்மளுடைய பாதை இப்படித்தான் போகணும் வகுத்து கொடுத்துட்டாரு. நீ சேக மார்க்கத்துக்கு வந்துதான் ஆகணும்ட்டார். மனித சரீரம் எடுத்து அதுக்குதாங்க அதுக்குண்டான சூழ்நிலையும் அமைச்சு கொடுத்துட்டாரு. ஆனா அவருதான் சில பேர் பாத்தீங்கன்னா சொல்றது, அவன் அருள் இருந்தாங்க நான் அவன் கிளாஸ்க்கு வந்துடுவாங்க. இன்னைக்கு எனக்கு அவர் அருள் நான் படிக்கும்போது ஸ்போர்ட்ஸ் சொல்லுவோம், இன்னைக்கு எனக்கு அவரோட அருள் கிடைக்கலப்பா அதனால வரலப்பா சட்டு விடலாமான் இருக்கும். இன்னும் அவ்வளவு வருஷம் படிச்சுட்டு இன்னும் அவன் எனக்கு பிறக்கும் போதே அருள் கொடுத்துதான் அனுகிரகத்தை கொடுத்த மனித சரீரத்தை கொடுத்துருக்காரு. அதுக்கு மேல என்னங்க வேணும் நமக்கு? நம்ம என்ன கரப்பானா படிச்சிருக்கோம்? கரப்பா பூச்சியா படிச்சா? யாராவது கையில பாத்திரம் ஒப்புன்னு அடிச்சு சாகிற மாதிரி நம்ம என்னங்க கரப்பா பூச்சியாவை படைச்சாரா? இல்ல பாம்பா படைச்சாரா? இல்ல பூனையா படைச்சாரா? மனிதனா படைச்சிருக்காரு. அதுக்கு மேல அவர் கொடுக்க வேண்டியது என்ன? அதுக்குண்டான சூழ்நிலை. அதுக்கப்புறம் பாருங்க, குருவை கொடுத்து, சாஸ்திரத்தை கையில் கொடுத்து, படியும் கொடுத்து, எனக்கு இறைவன் இன்னைக்கு அருள் புரியலீன்னா அது எவ்வளவு பெரிய பொய், எவ்வளவு பெரிய ஃப்ராடு தன். அதெல்லாம் அப்படியெல்லாம் இறைவன் கிடையவே கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற ராகத்வேஷம் நீ வகுப்பு வராம இருக்கிற காரணம், வேற எதுவுமே காரணம். நீங்க சிந்திச்சு பாருங்க. கடைசியில் இதுதான் வரும். இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு போற சேன் பண்றோம்னு பாத்தீங்கன்னா கடைசியில் நம்ம வர முடியாத சூழ்நிலை வருதுன்னு பாருங்க. எங்கேயோ நீ கண்டுபிடிச்சீங்க, யூ ஆர் த என்ன சொல்றது, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இப்ப நம்ம ப்ரோக்ராம் பண்றோம், பர்ஃபெக்டா அது நமக்கு தேவைங்கிறது நமக்கு புரிஞ்சு ஸ்ரத்தா இருந்து புரிஞ்சிருந்ததுன்னா, நம்ம வர முடியல எங்க வாயிலிருந்து வந்ததுன்னா கண்டிப்பா எங்கேயோ ராகத்வேஷத்துல ஒரு டாட் அங்க இருக்குன்னு அர்த்தம். அதுதான் உங்களை வராம தடுத்துருக்கு. இது கண்டுபிடிக்கிறதுனா பிஹெச்டிக்கு மேல டபுள் பிஹெச்டி வேணும். ஏன்னா சிந்திக்கும். ஏன்னா நீங்களா உட்காந்து சிந்திக்கணும். இது நான் போகாம இருந்ததுக்கு என்ன சூழ்நிலை, ஏதோ ஒரு இடத்துல எங்க மாட்டி இருப்போம். அதான் சொல்றேன், ஸ்ரேயஸ் மார்க்கம். நம்ம போனது என்னது? ஒரு ஸ்ரேயஸ் மார்க்கம். இந்த வளர்ச்சியில ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பா தேவையானது ஒரு யாத்திராங்கிறது அங்க கண்டிப்பா தேவை. அப்போ அதை தடுக்குது அப்படின்னா யாருதாங்கிறாரு? இப்போ உங்ககிட்ட இருக்கிற ராகத்வேஷ். நாட் ஒன்லி அட்டெண்டிங் தி கிளாஸஸ், ஃபார் கமிங் சாண்டிங் கிளாஸஸ் ஆகட்டும், இல்ல யாத்திரா வரதாகட்டும், எதையும் நீங்க அவாய்ட் பண்ணீங்கனாலும், வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததுனாலும், கையொடிஞ்சாலும் வந்து உட்காந்துருவாங்க பஸ்ல ஏறி. ஏன்? அதுதான் காரணம். புரிஞ்சுங்களா? இப்போ அதை விட யாருக்கு என்ன பெரிய விக்னங்கள் வந்ததுன்னு எனக்கு தெரியல, ஏறி உட்காந்துருவாங்க. ஆனதாகட்டும், போற பக்கம் போவோம். இதுதான் என்னது, எது புரிஞ்சுக்கணும்? பிராக்டிக்கலா எங்கிட்ட இருக்கிற ராகத்வேஷம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அதுல இருந்து விடுபடுவதற்கு முயற்சி பண்ணுவீங்க. ஆனா என்ன பண்ற நாம அதை தெரியுது இல்ல, அது காரணம் இது காரணம் இது காரணம். எதுவுமே காரணமா இருக்கிற சக்தி இறைவன் கொடுக்க மாட்டார். இறைவன் அப்படி சொல்லவே சொல்லாது. அதுக்கு காரணம் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிருக்கீங்களோ அடுத்து பார்க்கலாம். ஆகையால் முடிச்சிட்டாரா? எவ்வளவு பெரிய டீச்சிங், எவ்வளவு பெரிய. நீ சேயஸ் மார்க்கத்துக்குள்ள உன்னால ஃபார்வர்ட் ஆக முடியலன்னா அதுக்கு காரணம் நீதானே தவிர உன் மனதில் இருக்கிற ராகத்வேஷம் தான் காரணமே தவிர. அதனாலதான் இறைவன் என்ன சொல்லிட்டே இருக்காரு? கர்மயோகம் பண்ணு, கர்மயோகம் பண்ணு, கர்மயோகம் பண்ணு, கர்மயோகம். திருப்பி 4 ஸ்லோகம் வேற பக்கம் போவாரு, திருப்பி கர்மயோகத்துக்கு வந்துருவாரு. திருப்பி கர்மயோகம். ஏன்? சுகர்ம அனுஷ்டானம் பண்ணியா, நரயக்னம் பண்ணியா, பண்ணு பண்ணு பண்ணுன்னு ஏன் கத்திட்டு கிடக்குறோம்? நரயக்னம் பண்ணுங்க, ஏதோ ஒரு வாய்ப்பு உண்டு பண்ணி பண்ணு, எப்படியாவது ஒண்ண பண்ணுங்க. நரயக்னம் ஆகட்டும், தேவதாயக்னம் ஆகட்டும், பூஜை பண்ணியா, போட்டோ போடு, பூஜை பண்ணி போட்டோ போடு, மத்தவங்களை மோட்டிவேட் பண்ணு. இதெல்லாம் பண்ணுனாத்தான் ராகதேசம் விடுவோம். வெறும் ராகதேசம் விடுபடனால கதைக்கு வேலையாகாது. ரிஷியக்னம் பண்ணியா, சாண்டி. தேவதாயக்னம் பண்ணி இப்ப கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா, ரிஷியக்னம். தேவதாயக்னம் முடிச்சோடனே போய் விளக்கு பத்தி பூஜை பண்ணீங்களா, தேவதாயக்னம். ரிஷியக்னம், தேவதாயக்னம், பூதயக்னம், பஞ்சயக்னம் எல்லாம் பண்ணியா ஆகணும், தப்பிக்கவே முடியாது. அது என்ன சொல்ற? அடுத்த அவதாரிக்கை டு த நெக்ஸ்ட் ஸ்லோகா என்ன சொன்னாரு?
तत्र रागद्वेष प्रयुक्तोः मन्यते शास्त्रार्थमपि अन्यथा परधर्मः अपि தர்மத்வாத்து அனுஷ்டேய ஏவகிரி தத்த சத்து. என்ன சொல்றாரு பாருங்க. இப்ப சங்கரர் பேசுறாரு, எதுக்கு இறைவன் அடுத்த ஸ்லோகத்தை கொடுக்கிறாருன்னா, கனெக்டிங் ப்ரீவியஸ் ஸ்லோகா வித் திஸ் ஸ்லோகா. ராகத்வேஷமுடைய புருஷன் மனசுல விருப்பு வெறுப்பு, பரதர்மமும் சாஸ்திரத்தில் கூறிய தர்மம். ராகத்வேஷமுடைய புருஷன் பரதர்மமும் சாஸ்திரத்தில் கூறிய தர்மம். அவன் என்ன தெரியுங்களா சொல்லுவான் சாஸ்திரத்துக்குள்ள, அதாவது கிளாஸுக்குள்ள வந்திருப்பாங்க, ஆனா ராகத்வேஷத்துல இருந்து விடுபடாதவங்களை பத்தி சொல்றாரு. யார இந்த மார்க்கத்துக்குள்ள வந்திருப்பாங்க, ஆனா ராகத்வேஷத்துல இருந்து நீ விடுபடலினா நீ என்ன தெரியுமா சொல்லுவ, பரதர்மமும் சாஸ்திர கூர்ணத்தான செஞ்சுட்டு இருக்கிற, நீ செஞ்சுட்டு இருக்கிறது பரதர்மமா இருக்கும், ஆனா வாயிலிருந்து என்ன வரும், சொதர்மம்னு வருங்கிறாரு. நீ பண்ணிட்டு இருக்கிறது எதா இருக்கும், பரதர்மம். ராகத்வேஷனோட பிடியிலிருந்து நீ பரதர்மத்தை பண்ணிட்டு இருப்ப, ஆனா வாயில் என்ன வரும், எங்க அதெல்லாம் பார்த்துதாங்க ஆகணும், பார்த்துதானே ஆகணும், நான் செஞ்சுதானே ஆகணும்னு சொல்றீங்க பாத்தீங்களா. அதை தவிர என்னங்கிறாரு, பரதர்மமும் சாஸ்திரத்தில் கூறிய தர்மம் தான் யாரு பேசுவாங்களாம், ராகத்வேஷத்துல சிக்கின புருஷன் என்ன பேசுவானா, பரதர்மத்தை புடிச்சு வச்சுக்கிட்டு அதுவும் சாஸ்திரத்தில் கூறிய தர்மம் தான், அதை நான் விடக்கூடாது, ஆகையால் தன்னால் அனுஷ்டிக்க வேண்டியதுதான் என்று சாஸ்திரத்தின் அர்த்தத்தை மாறாக புரிந்து கொள்கிறான். சங்கரா சொல்ற, முதல்ல சாஸ்திரத்துல சரி இறைவன் எதை சொதர்மம் சொல்றதுன்னே ஜென்மங்க புரிஞ்சுக்கிறது இல்ல, எது சொதர்மம் சொல்றதே ஜனங்களுக்கு புரிஞ்சுக்கிறது இல்ல, எது வர்ண தர்மம், ஆசிரம தர்மம், மனுஷ சரீர தர்மம் ஒண்ணு இருக்கு, மனுஷனா பிறந்துட்டாவே ஒரு சொதரம் ஃபர்ஸ்ட் வரும், இதையெல்லாம் மறந்துட்டு என்ன மாறாக புரிந்து கொள்கிறார்கள் என்பதை புரிய வைக்கிறதுக்காக இறைவன் அடுத்த ஸ்லோகத்தை கொடுக்கிறாருன்னு யார் சொல்றா, சங்கராச்சாரியார் குறிக்கிறார். தே டிசைட் பை தெம்செல்வ்ஸ். சாஸ்திரத்துக்குள்ள வந்து நீ வகுப்புகள் கேட்டுட்டு இருந்தாலும் பல இடத்துல அகங்காரத்தை நீங்க முடிவெடுப்பீங்க. எல்லாரும் வந்து வெளியில வந்து சொல்லவே திங்க் பண்ணிடாதீங்க. நீங்க யூ டிசைட் பை யுவர் செல்ஃப்ஸ். பிராகிருத புருஷக, நாட் சாஸ்திரிய புருஷக. இன்னும் நாம என்ன வரல, வி ஆர் இன் அண்டர் பிராகிருத புருஷக. எப்ப அதுக்கு அடிக்கடி சொல்லுவேன், அகங்காரத்தில் நின்று ஒரு முடிவெடுத்தா பிராகிருத புருஷக. அகங்காரத்தை விட்டு வெளியில வரும்போது நம்ம 100% சாஸ்திரிய புருஷன். ஏன்னா அதுக்குள்ள அது வரைக்கும் நம்ம தானே முடிவெடுக்கிறோம் எதா இருந்தாலும். சோ அப்படி பிராகிருத புருஷனா அப்படி இருக்கிற வரைக்கும், என்னுடைய அகங்காரத்தில் நின்று முடிவெடுக்கிற வரைக்கும் சுக துக்கம் வேண்டாம், துக்கம் இஸ் இன்எவிட்டபிள். எங்கோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கணும், துக்கம் இஸ் இன்எவிட்டபிள். சோ அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாரு, வானப்பிரஸ்தம்னா அதுக்குண்டான தர்மம் என்ன நீ செய்யணும். உள்ள வந்துட்ட அப்படின்னா வானப்பிரஸ்தம் என்ன, தியானம். மெயின் என்ன சொல்றாரு, எத்தனை நம்ம அதுதான் யுத்தவகீதை ஆட் பண்ணிக்கிறதா. உத்தவகீதை படிச்சீங்கன்னா தான் அந்த ஆசிரம தர்மம் என்னங்கிறது நமக்கு புரியும். அது என்னென்ன சொல்லியிருக்கோ அந்த 5 லைன் ஒரு பேப்பர்ல எழுதி முன்னால ஒட்டிக்கணும். இது விட்டு நான் எங்காவது வெளியில போயிடறேன்னா டெய்லி செக் பண்ண, அது அப்படியே உத்தவகீதை கிளாஸ் முடிஞ்சதுங்க, அதை அப்படியே காத்தோட போயிடக்கூடாது. நமக்கு உண்டான பாயிண்ட் வரும்போது கிரகஸ்தாசிரமத்தை பதிவு பண்ணி ஒரு பேப்பர்ல எழுதி ஒட்டிக்கணும். எப்பப்ப நான் இதை விட்டு வெளியே போறேன், அதெல்லாம் பரதர்மம். அப்படி உங்களை அனலைஸ் பண்ணிக்கிறதுக்காகத்தான் கிரகஸ்தா. நீங்க சன்னியாசி பத்தி காதல கேட்டு விட்டா கூட பிரச்சனை. சன்னியாசி ஆசிரம், பிரம்மச்சரி ஆசிரம் கண்டிப்பா தேவை. அடுத்த ஜெனரேஷன் சொல்றதுக்காக பிரம்மச்சரி ஆசிரம் தெரிஞ்சுக்கணும், கிரகஸ்த ஆசிரமத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சுக்கணும். வானப்பிரஸ்தம் இருந்தோம்னா அங்க என்ன பண்ணணுங்கிறத இறைவன் என்ன சொல்லியிருக்காரோ அதை ஃபாலோ பண்ண, அது சொதர்மம். அதை விட்டு நீங்க வேற ஏதாவது பண்ணீங்கன்னா பிராகிருத புருஷக. வர்ண தர்மத்தையும் ஆசர தர்மத்தையும் விட்டவர்கள் பிராகிருத புருஷன். அவங்க சொல்லுவாங்க, அதை நமக்கெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. அப்படியே அழகா சொல்லுவாங்க வார்த்தை, அது சாஸ்திரம் சொல்லுதுன்னு அவங்களும் சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு வேணாம், நம்ம இடத்துக்கு நான் தனியா நின்று முடிவெடுப்பேங்கிறாங்க. பாத்தீங்களா, முடிஞ்சு போச்சு கதை கண்ட கதையே. அவங்க சொல்றாங்க, அது அவங்களுக்கு மட்டும்தான். எங்க சுவாமி சொல்லும்போது அது சுவாமிஜி சன்னியாசி, அவருக்கு வேணா ஒத்து, நமக்கெல்லாம் ஒத்து வராது. கூடவே கொஞ்சம் பேசிட்டு இருப்பாங்க. கிரகஸ்தாசி இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா இது அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், எனக்கு மட்டும்தான் பிராக்டிகலா ஒத்தாகும், மத்த நமக்கெல்லாம் அது ஒத்து வராது. அது எல்லாத்தையும் அவுத்துட்டு எங்கேயும் போயிட்டு இருக்காங்க. நாம அப்படிலாம் போக முடியாது. நம்ம அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு கும்மி அடிக்கலாம், அடிங்க சாவர வரைக்கும் அடிங்க, யாரும் என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப பாக்குறதே அப்படிதான் பாக்குறாங்க. இவங்க வந்து தனி, இது ஏதோ தனி கேஸ், இதனால மட்டும் முடியும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறது யாரு, பிராகிருத புருஷன். 100% சரண்டர் சாஸ்திரம். அதுக்காக உலகத்துல எதை இழக்கிறதுக்கு ஐ எம் ரெடி.
அந்த பக்கம் வருது பாருங்க, அவங்கதான் சாஸ்திரிய புருஷர். இறைவனுடைய ஞானத்தை பெறுவதற்காக நானே எதையும் இழப்பேன், எந்த உறவுகளையும் இழப்பேன், எந்த சூழ்நிலையும் இழப்பேன் வந்து உட்கார பார்த்தீங்களா, அது சாஸ்திர புருஷர். அவங்கள பத்தி பேசியிருக்காரு. அவங்க பரதர்மத்துக்கு போக மாட்டாங்க. சுதர்ம அனுஷ்டானத்தை விட்டு பரதர்மத்துக்கு போகவே மாட்டார்கள். ஸ்வதர்மம் அதை அடுத்து சொல்ல பாருங்க. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகு, ஸ்வதர்மத்தை போய் பேசுறாரு பாருங்க. அப்ப ஸ்வதர்மம் எது? ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக பரதர்மாத் அனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக பரதர்மோ பயாவக. படிக்கும் போது தெரியும், பரதர்மம் பயாவக கண்டிப்பா உனக்கு கொடுக்கும். எப்ப நீ எப்பெல்லாம் நீ மாத்திரீங்க, எப்பெல்லாம் என் மனசுக்குள்ள பயம் வருதோ, முதல் காரணம் பேயோ பிசாசோ இல்லது பாஸ்ட் டென்ஸோ ஃபியூச்சர் டென்ஸோ அல்ல, எங்கேயோ என்ன பண்ணிருப்போம் நம்ம, ஒன்னு விட்டுட்டு இன்னொன்னு காலாக. அது யார் சொல்லிங்க? இறைவன் சொல்ற. மனசுக்குள்ள எங்காவது பயம்னு ஒரு துளி வந்தது அப்படின்னா அந்த பயத்துக்கு காரணம் நீ கண்டிப்பா சொதர்மத்தை விட்டுருப்ப. சொதர்மத்தை விட்டுட்டீன்னா வேற வழி இல்லாம பரதர்மத்தை செஞ்சுதான் ஆகணும். ஏங்க எந்நேரம் ஒரு கர்ம பிரவத்தில படிச்சுட்டாரு. ஒரு கர்மத்தை நீ விட்டுட்டீன்னா கண்டிப்பா நான் அங்க விட்டுட்டேங்க, சொதர்மத்தை விட்டுட்டேன், ஆனா பரதர்மத்துக்கு போகலன்னு சொல்லாதீங்க. இருக்க முடியாது. அப்படி ஏதோ கர்மம் செஞ்சாகணும். சொதர்மத்தை விட்டுட்டீன்னா கண்டிப்பா எங்க பிரவருத்தி ஆகணும், பரதர்ம பிரவருத்திக்குள்ள போய்தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. நான் சொதர்மம் பண்ணல, ஆனா பரதர்மத்துக்கு போகலிங்கிறது அப்படி உங்களை நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா 200% ஃபால்ஸ். அப்படி இருக்க முடியாத வாழ்க்கையில. எனக்கு கர்ம பிரவருத்தியா படிச்சாச்சு, எதையோ ஒண்ணு பண்ணித்தான் ஆகும். அப்போ ஒன்ன விட்டு அப்படின்னா கண்டிப்பா ஆப்போசிட் போய் நிற்கும். டிஎம்கே விட்டா ஏடிஎம்கே, ஏடிஎம்கே விட்டா டிஎம்கே மாதிரிதான். ஏதோ ஒண்ணு இருந்தா ஓட்டு போட்டுதான் ஆகணும், ஏதோ ஒண்ணு இருந்தா அவனும் சரியில்லை. சோ அப்ப என்ன பண்ணு, அதான் சொல்றாரு. அது பாருங்க என்ன சொல்றாரு, இதெல்லாம் நீங்க இதெல்லாம் என்ன சொல்றது, வைர கற்கள். பரதர்ம பயம் வருது, நான் கண்டிப்பா நான் பரதர்மத்துல நிக்கிறேன்னு அர்த்தம். கண்டிப்பா ஸ்வனுஷ்டிதாத், நன்கு மீனிங் படிக்கிறேன். ஸ்வனுஷ்டிதாத் நன்கு அனுஷ்டிக்கப்பட்ட, எது? பரதர்மம். பரதர்மத்துல போயிட வேண்டியது. சூப்பரா நான் செய்யறேன். ஒருத்தன் சொல்றான் சொதர்மத்தை விட்டுட்டா, யார பத்தி இப்ப பேசுறாரு, சொதர்மத்தை விட்டுட்டு பரதர்மத்துக்குள்ள வந்துட்டான். வந்துட்டு நான் அந்த கர்மத்தை எப்படி செய்யறானாமா, நன்கு ஸ்வ அனுஷ்டிதாத்து. ஸ்வனாங்க தி பெஸ்டா நான் செய்யறேன். ஸ்வ நான் தி பெஸ்டா அனுஷ்டானம் பண்றேன். எதைய? பிறருடைய தர்மத்தை காட்டிலும் அந்த மாதிரி பண்ற பரதர்மத்தை நீ எவ்வளவு சூப்பரா பண்றத காட்டிலும் அதுல இவ்வளவு ஏர்னிங் வருது. நான் இவ்வளவு கார் வச்சிருக்கேன், நான் இவ்வளவு வீடு வச்சிருக்கேன், நான் இவ்வளவு சொத்து வச்சிருக்கேன். எதனால சம்பாரிச்ச? பரதர்மத்துல சம்பாரிச்சது. எத்தனை வச்சிருக்க? இத்தனை கார் வச்சிருக்கேன். அதான் அஸ்வானுஷ்டான என்ன மீனிங் புரிஞ்சுக்கிறது. அதுல நீ நிறைய சம்பாரிச்சுட்ட. பரதர்மத்துல இத்தனை கோடி கோடி காரு, கோடி கோடி சொத்துகள், கோடி கோடி வீடு, கோடி கோடி உறவுகள், எல்லாம் புகழ் பேர். இன்னைக்கு இந்த உலகத்துல என் பேர் சொன்னா என் பேர் தெரியாத உலகத்துல ஒரு வாயா இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு பேர் புகழ் எல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. இமேஜின் த சிச்சுவேஷன். பண்ணினாலும் விகுணகா, குணமில்லாத சொதர். சொதர்மத்தை இல்லாம நீ பரதர்மத்துல போய் இத்தனையும் ஏர்ன் பண்ணி வச்சிருந்தாலும், அதுல எக்ஸ்பர்ட் ஆயிருந்தாலும், யூ ஆர் எக்ஸ்பர்ட் இன் நாட் இன் சொதர்ம, பரதர்மத்துல எக்ஸ்பர்ட் ஆயிருந்தாலும் ஸ்ரேயான்னு தன்னுடைய தர்மமானது குணம் இல்லாத, அதாவது குணம் இல்லைன்னா இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடைக்காது. நீ சொதர்மத்தை பண்ணா கார் இல்ல, வீடு இல்ல, சொத்து இல்லைன்னு வச்சுக்கோ. அங்க பரதர்மத்துக்கு போனே இதெல்லாம் கிடைக்குது. சொதர்மத்துல இருந்தீங்கன்னா எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோ. விகுணக விகுணக அங்க சொன்ன எதுவுமே இங்க இல்ல. சொதர்மத்துல எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோ. விகுணக சொதர்மக, சொதர்மத்துல இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோ. பரதர்மம் போனேன்னா உனக்கு இத்தனை கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. ஸ்ரேயான் அந்த மாதிரி எது? குணமே இல்லாத சொதர்மத்தை ஃபாலோ பண்றது ஸ்ரேயஸ்ங்கிறது. அதுதான் உன்னை ஆன்மீக பாதைக்கு, மோட்சத்துக்கு உனக்கு வழிவகுக்கும். அத்தனை சொத்து, அத்தனை காரு, எல்லாத்தையும் விட்டு நாளைக்கு போத்தனை போற மனுஷன் அரிது அரிது மாநிலா இப்ப இடத்துல இதுல சரீரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு தான் நீ போற. மகத்தி வினிஷ்டி
எது 10 கார் இருக்கும். ஜீரோ எத்தனை ஜீரோ போட்டா 1 2 ஒரு அளவுக்கு மேல இவங்களுக்கு இத்தனை சோடி இவ்வளவு கோடி சொத்து இருக்குன்னு யாராவது பேப்பர்ல போட்டா எண்ணுவேன். 1 2 10 100 அந்த ஜீரோ கவுண்ட் பண்ணி முடிக்க மில்லியன் பில்லியன் எல்லாம் போயிருது. அதுக்கப்புறம் எப்படி எப்படி படிச்சு அந்த சொத்தை எப்படின்னு வாயில சொல்ற கூட தெரியாத அளவுக்கு சம்பாதிக்கிறீங்க. மகத்தி வினஷ்டி எல்லாத்தையும் விட்டுட்டு போற. போகும்போது திருப்பி என்னது அடுத்த ஜென்மம் என்னது? நீ பண்ண பாவத்துக்கு புழுவாய் பூளாய் புல்லாய் ஏதோ ஒரு பரத்து. சோ மகத்தி வினஷ்டி பண்ணிட்டு நீ அதான் சொல்றாரு. அப்படி நீ சம்பாரிச்சாலும் விகுணக பணமே இல்லாம சொதர்மமாக இருந்தாலும் வாய்க்கு வயிற்றுக்குமே பத்துல. ஆனா நான் சுதர்மத்தில் நிக்கிறேன், நீ நின்னா ஸ்ரேயஸ் மார்க்குல வந்துருவேங்கிறார். நான் சொல்லலைங்க, இறைவன் சொல்றார். நீ ஸ்ரேயஸ் மார்க்குள்ள எப்படியாவது நீ வந்துருவ சொதர்மத்துல இருந்தீனா. நிறைய பேர் லேடிஸ் இறைவனா பாத்துங்க நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டார். நீ குழந்தைய பெத்து வீட்டுல இரு, கணவன் வெளியில போய் சம்பாதிச்சுட்டு வரட்டும். உன்னுடைய பிசிக்கலா நம்மள வீக்கா படைச்சது அதுதான். நம்ம நாள்ல வெளியில போய் எல்லாம் சம்பாதிக்க முடியாது. எனக்கு பார்த்தா பரிதாபமா இருக்கு இந்த லேடிஸ் எல்லாம் பார்த்தா. இறைவனா கொடுத்து ஒரு சரீரத்தை கொடுத்து பெண் சரீரத்தை கொடுத்து ஒரு ஆண் வந்து சம்பாரிச்சு நீ அதை வச்சு நீ வீட்டை குடும்பம் நடத்து. அப்போ நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை பிறந்து ஒரு 2 3 4 5 இயர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு அப்படியே கண்ணாமொழி திருவிட்டு தான் இருக்கும். நம்ம ஆணா பிறந்திருந்தா பரவாயில்ல, இந்த குழந்தை பெத்துக்கிற வேலையே இல்லைன்னு கூட தோணும். அவங்க ஜாலியா இருக்காங்க, நாம தான் வெடி வெடி தொட்டலாட்டுறோம், நாம தான் வெடி வெடி பண்றோம்லாம் தோணும். ஆனா அந்த குழந்தை ஓரளவு பெருசானதுக்கு அப்புறம் யூ ஹேவ் பிளண்டி ஆஃப் டைம் டு ஸ்டடி சாஸ்திரம். நீங்க வந்து இந்திரிய சுகத்துக்கு போகாம இருந்தா அப்படி போனதே நான் பேச முடியாது. இஃப் யூ ஆர் இன் கண்ட்ரோல் ஆஃப் இந்திரியாஸ் யோசனை பாருங்க. ஒரு லேடி 100% அதாவது வகுப்புகள் வர்ற அளவுக்கு இந்திரிய அடக்கு இருந்ததுன்னா ஒரு 5 6 வருஷத்துல குழந்தைகள் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் காலைல போச்சுன்னா சாயங்காலம் வரைக்கும் நம்மள ஃப்ரீ பண்ணி விடுதுக்கு அந்த குழந்தைங்க. சாயங்காலம் வந்து அதை பார்த்துக்கிட்டா போதும். அப்பம்போது நம்மள ஃப்ரீ ஆயிடும். இந்திரிய சுகம் கட்டுக்குள் இருந்தா கூர்மோங்கானிவ சர்வசக அந்த ஆட்டிடியூட ஒரு லேடி இருந்தாங்கன்னா எவ்வளவு கணவன் கொண்டு வந்து கொடுத்தாலும் அதுல 10 ரூபாய் சிங்குடி பிடிக்கிற அளவு கெப்பாசிட்டி இருக்கும். அது கம்மியா செலவு பண்ணி தனக்குன்னு அப்போ அவங்க டைம் டு ஸ்டடி சாஸ்திரா. அச்சா இப்ப என்ன இதைத்தான் பெரியவங்களும் உருவாக்கி வச்சாங்க. நீ பொட்டாட்டு வீட்டுல இரு சாமி, நீ பிசிக்கலி வீக்கு, நீ வந்து வீட்டுல இரு, பணவன் கொண்டாந்து கொடுக்கறத நீ வந்து சம்பாரு, அவங்க கொடுத்தத நீ குடும்பம் நடத்திட்டு இரு. அதுல சிம்பிள் லைஃப். நீங்க வந்து அது சிம்பிளிசிட்டிக்கு வந்திருக்கணும், ஆடம்பரத்துல சிக்காம இருக்கணும், இந்திரிய சுகத்துக்கு காணும் எதுவுமே இல்லாம ஒரு இருக்கிறீங்க. ஒரு பெண்ணை கற்பனை பண்ணி பாருங்க, அழகா வாழுவா ஜாலியா. இப்ப என்ன ஆயிடுச்சு, நானும் சம்பாதிக்கணும் போகும்போது பரதர்மத்துக்கு போகும்போது ஸ்ரேயஸ் மார்க்கத்துலாம் வர வேண்டாம், அவங்க பெத்த குழந்தைய அவங்களால வளர்த்த முடியல. பாருங்க என்ன ஒரு முட்டாள்தனத்துல போய் மாட்டிருக்காங்க. ஏன்னா கணவன் இருந்து வாங்கி செலவு பண்றது அடிமைத்தனம்னு நினைக்கிறாங்க. நம்மளோட ஏர்னிங் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ சொதர்மத்தை விட்டு பரதர்மத்துக்கு வர்றாங்க. குழந்தைய வளர்த்துறது சொதர்மம். ஆச்சுங்களா? சாயங்காலம் ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வந்ததுன்னா அதுகளோட நைட்டு வரைக்கும் இருந்து காலைல ஸ்கூல் அனுப்புற வரைக்கும் அம்மாங்கிற கூட இருந்தா மட்டும்தான் அந்த குழந்தை உருப்படியா வளரும். சாயங்காலம் ஸ்கூல் குழந்தை வருதுன்னா டிஃபன் டேபிளோட இருந்து வெயிட் பண்ண தெரியும். வந்தோட சாப்பிட்றதுக்கு அதுக்கு முன்னாலே டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்கிற அம்மாவா இருந்தா அந்த குழந்தைங்க கரெக்டா வளரும். ஏன்னா என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன், அதை கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட வயசு இருக்குப்பா, அவங்க பாத்தீங்கன்னா படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அந்த ஒரு பெரிய டாக்டர் ஆகணும், சம்பாதிக்கணும், ஹாஸ்பிட்டல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். கடைசியில் அந்த பையன் ஒரு கேள்வி கேட்கறான் கம்பேர் பண்ணி, அந்த ஆண்டி எதுவுமே வேண்டான்ட்டு both have the same qualification studying காலேஜ் எல்லாம் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது both 2 பேரும் ஈக்குவல் குவாலிஃபிகேஷன். பட் எனக்கு அந்த ஆம்பிஷனே வரல. எனக்கு அது ஏன் வரலன்னு எனக்கு தெரியாது. அவங்க ஆனா ஆரம்பத்துல இருந்து ஒரு சாதிக்கணும் 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 பெண்ணா இருந்து அப்படியா இப்படியா நாங்க நல்லா சம்பாரிச்சாங்க. அப்பெல்லாம் நான் தோத்து போன மாதிரி நினைச்சேன். நாம என்னப்பா அவங்களாம் பாரு அப்படி டாக்டரா இருக்காங்க, அப்படி இருக்காங்க, ஒருத்தர் இன்ஜினியரிங் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்தா, ஒருத்தர் டாக்டரா இருந்தாங்க, எல்லாம் சம்பாதிக்கிறாங்க, நாம என்ன வீட்டோட இருக்க மாதிரி. ஆனா நான் வந்து 100% 200% கேர் எடுத்து என் குழந்தைய நான் வளர்த்துறேன். ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்க மீட் பண்றோம், ரொம்ப லாங் இயர்ஸ். அப்போ கண்ணுல பார்த்தோன்னே கைய புடிச்சுக்கிட்டு கட்ட 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 கடன்னு மாலை தண்ணி போச்சு. ஒரு ஃபங்க்ஷன் அதே தேய்ச்சியா பாக்குறோம், அன்எக்ஸ்பெக்டடா பாக்குறோம். பாக்குறேன் எப்படி வளர்ந்தது அப்படியே இருக்க, அப்படியே அந்த ஜோஸ் அந்த சின்ன வயசுல இருந்து எல்லாம் போயிருச்சு அவகிட்ட.
கம்ப்ளீட்டா போயிருச்சு. அத நான் பார்த்தா தெரியாதாங்க. அந்த வயசுல அவங்க எப்படி இருப்பாங்க? அதெல்லாம் போயிருச்சு. அப்படி ஒரு சோகம் மனசுல அந்த ஃபேஸ்ல அப்படியே அப்பி கிடக்குது. ஆர்டிபிஷியலா சிரிக்கிறாங்க. ஆர்டிபிஷியலா பேசுறாங்க. வக்குங்குது எனக்கு. என்ன ஆச்சு? நான் என்ன ஆச்சுன்னு தான் கேட்டேன். வேற ஒண்ணுமே பேசல. என்னப்பா? அப்படிங்கும்போது கட்ட கட்ட கட்டன்னு போகுது. என்னன்னு கேட்டா, பையன் கேட்கறான். இவங்க வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. பையன டாக்டர் படிக்க வச்சாச்சு. சீட்ல கொண்டாந்து உட்கார வச்சாச்சு. பேஷண்ட் புடிச்சு குடுத்தாச்சு. இவங்க தான் பேஷண்ட்ட புடிச்சு வச்சிருக்காங்களே. அந்த சீட்ல மட்டும் வந்து உட்கார்ந்தா போதும். அந்த பேஷண்ட்ட புடிச்சு குடுத்தாச்சு. ஆனா பையன் கேட்கறான். கம்பேர் பண்ணி கேட்டிருக்கான். நான் உங்கள பணம் சம்பாரிங்கன்னு கேட்டேனா சின்ன வயசுல. சாயங்காலம் நீ வீட்டுக்கு வரும்போது நீ வீட்ல இருந்தீங்களா? நான் எத்தன விஷயங்கள் நான் ஷேர் பண்ணி நினைச்சிருப்பேன். ஒரு விஷயத்த நீங்க நின்னு கேட்டிருப்பீங்களா? அதுதான் அவன் கேட்ட கேள்வி. நான் உங்க பணத்தை நான் வந்தா நான் சம்பாரிச்சுக்கிறேன். நீங்க சம்பாரிச்சு எனக்கு ஊர் உச்சு என்ன சொல்றீங்க? குழந்தைகளுக்கு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நான் எனக்கு வேணுங்கிறது நான் என்னைய வந்து அந்த +2 வரைக்கும் வளர்த்துட்டு காலேஜ் வரை படிக்க வச்சிருந்தீங்கன்னா போதும். அந்த அளவுக்கு நீங்க சம்பாரிச்சிருந்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நான் சம்பாரிச்சுக்கிறேன். அந்த அளவுக்கு மட்டும் அப்பா சம்பாரிச்சார்ல, நீங்க வீட்ல இருந்திருக்கலாம்ல. சோ இவங்க எத வந்து ஆம்பிஷனா வச்சாங்க, அந்த பையன் ஒரு ஃபிராக்ஷன் அப்படியே தூள் தூள் பண்ணிட்டான். அவங்க அம்மா என்ன சொன்னாலும் நெகட்டிவா தான் நடக்கும். இது பதிஞ்சு போச்சு அவனுக்கு. நீ இப்படின்னா அப்படிம்பான். நீ ரைட் போனா லெஃப்ட்ம்பான். லெஃப்ட் போனா ரைட்ம்பான். குவைட் ஆப்போசிட். அப்படிங்கும்போது வாழ்க்கையில நான் தோத்து போயிட்டேன். எப்ப தெரியுது? 60ஸ்ல. 50, 55, 60 நான் பார்க்கும்போது. 55ல தோணுது நான் சூஸ் பண்ணது தப்பான வாழ்க்கை. ஏன்னா இப்ப நிம்மதி கிடையாது. இப்ப என்னன்னாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டாங்க. மருமக அவங்கலாம் வந்துட்டாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, நீ வீட்டுக்கு போய்க்கோ. எப்படி? நாங்க பாத்துக்கிறோம். ஏன்னா 2 பேத்துக்கு கான்ஃப்ளிக்ட். இவங்களுடைய மெத்தட் ஆஃப் மெடிகேஷன் வேற. அவங்களுடைய மெத்தட் மாடர்ன் டேஸ்னுடைய டாக்டர்ஸ்னுடைய ஏன்னா பையன் மருமக எல்லாம் டாக்டர். அப்ப அவங்களுடைய மெடிகேஷன் வேற. இவங்க உள்ள ஹாஸ்பிட்டல் இருக்கிறது இவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கட்டி வெற்றி பெற்ற ஹாஸ்பிட்டல் இருக்கிறது அவங்களுக்கு கொடைச்சலா இருக்குது அடுத்த ஜெனரேஷனுக்கு. அவங்க என்னங்கிறாங்க, நீ வீட்டுக்கு போங்கிறாங்க. நீ வீட்டுல ஜாலியா இருங்க, நிம்மதியா இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா? அவங்க கரெக்டா தான் சொல்றாங்க. நீ வீட்டுல போய் இருந்துக்கோ. எப்போ 55ல நீ வீட்டுல போய் இருந்துக்க, நாங்க எல்லாம் அதனால 4 பேர் டாக்டர் போது நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஏன்னா கான்ஃபிளிக்ட். இவங்க சொல்றது வேற, அவங்க சொல்றது வேற. வேணா பிரச்சனை என்ன? நீ வீட்டுல போயிரு. அவங்க என்ன தெரியுமா கேட்டாங்க? வீட்டுல போய் என்ன பண்ணிட்டோம்? See the emptiness. வீட்டுல போய் என்ன பண்ணிட்டோம்? இது எப்ப யோசனை பண்ணிருக்கணும்? 20ல யோசனை பண்ணிருக்கணும். வீட்டுல போய் என்ன பண்ணிட்டு பிளாங்க். வாங்க வகுப்புக்கு வாங்க. ஒண்ணுமே புரியல மதி. என்னமோ நல்ல விஷயம் சொல்றேன். ஆனா என்னால ஒரு நிமிஷம் கூட என்னால அந்த கிளாஸ்ல உட்கார்ந்துருக்க முடியல. பரதர்மம் பயாவக. தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் பேர் சொல்ல விரும்பல. பயாவக. அப்படி ஒரு இப்ப நான் அவங்க என்ன நினைச்சுக்கலாம்? இது நான் ஒரு தோல்வி பெற்ற டிக்கெட்டா நினைச்சிருக்கலாம். ஆனா பக்காவா பிளான் பண்ணங்காட்டி எனக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு 20 நாள் பத்த மாட்டேங்குது. என்ன பண்ணட்டுங்கிற வார்த்தை வேண்டாம். எப்ப எதை பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. டைம் இன்னொரு இறைவன் ஒரு 2 மணி நேரம் கொடுத்தாருன்னா பரவாயில்லையே. டக்குன்னு அதை முதல்ல அவர்கிட்ட சொல்லிட்டேன். எப்படி இருக்கேன்னா, இறைவன் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கொடுத்தா நல்லா இருக்குங்கக்கா. எனக்கு சீனியரவங்க. இன்னொரு 2 மணி நேரம் இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுதுக்கா. ஐயோப்பா எப்படி இன்னும் கட கட கடன்னு எழுதுறான். எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல மதி. அப்புறம் வகுப்புல சேர்த்துட்டு உட்கார முடியல அவனால. மனசுல ஒரு எழுத்து கூட பதியல. ஒரு வார்த்தை இத்தனைக்கு சோ இன்டெலிஜென்ட் லேடி. நாங்க தான் பார்த்திருக்கோமே. அப்படியே எந்த பரீட்சை வச்சாலும் 100க்கு 100 தான். 100க்கு அதனால மெடிக்கல் போனாங்க மெரிட்ல. எது எடுத்தாலும் 98 தான். இங்க நாம 70க்கு 80க்கு தக்கணத்தை போடுவோம். அப்படியே வந்து எழுதுவாங்க. அப்படியே மணியா இருக்கும் பேப்பர்ல. எல்லா டீச்சர்ஸ்ல எடுத்துக்காங்க. இவ்வளவு அழகா படிப்பான். பட் நோ ஹாப்பினஸ். ஏன்? எனக்கு அடிக்கடி பரதர்ம பயாவகங்கிறது அங்க அவங்களுக்கு விட்ட கண்ணீர் தான் எனக்கு ஞாபகம். நாம என்ன நினைச்சுக்கிறோம்? இறைவன் கொடுத்து வேண்டாம். இறைவன் கொடுத்தா இந்த குடும்பத்துல நீ அம்மாவா இருந்து குழந்தைகளை பெற்று வளர்த்து யாருங்க கொடுத்தா? நானே சூஸ் பண்ணேன். இறைவன் கொடுத்து அதுல நீ ஹாப்பியா இருந்தீங்கன்னா கையில அவங்களோட எனக்கு காசு அவங்க வச்சிருந்த காசுல நான் வாழ்க்கையில் இன்னுமே பார்த்தது இல்ல. அவங்க வீட்டுக்காரங்க எங்கெல்லாம் அவ்வளவுலாம் இருந்திருக்கு. அதான் அவங்க என்ன வேணாலும் யாராவது சேரிட்டி கேட்டா அப்படி எழுதுவாங்க பாருங்க. முன்னால குழந்தைய கூட்டிட்டு போயிருக்கேன் அப்படி 1 லட்சம் எழுதுறாங்க சேரிட்டிக்கு. அப்ப நான் நினைச்சேன், அப்பா இவங்கெல்லாம் வெற்றி பெற்று விட்டார்கள். நாம ஒரு 5க்கும் 10க்கும் ஒன்னொன்னுக்கு நம்ம நம்பி இருக்க வேண்டியது. பாரு அப்படியே 1 லட்சம் எழுதுறாங்க சேரிட்டிக்கு. இவ்வளவு ஏர்ன் பண்ணாங்க. கொஞ்சம் நஞ்சம் ஏர்ன் பண்ணல. ஆனா என்ன ஆச்சு கடைசியா? இப்ப என்ன பண்றேன்னு எனக்கு தெரியலீங்கிறாங்க. பயாவக. ஏன்னா வீட்டுக்கு போகல. வீட்டுக்கு போய் என்ன பண்றது? ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா வேண்டாங்கிறாங்க. See the situation. பைத்தியம் தான் பிடிக்கும். இன்னும் நம்ம 60 வயசுல சாக முடியும். இன்னும் நமக்கு வந்து 80 வயசு 90 வயசு வரைக்கும் இந்த உலகத்துல இறைவன் போட்டுதான் வச்சுக்க. 30 வருஷத்தை எப்படி கழிக்கிறது? அதுதான் உங்களுக்கு பயம்.
இப்ப வந்து 55-60 ஆயிடுச்சு. இன்னும் நமக்கு ஒரு 20 வருஷம் வாழ்க்கை இருக்குது. எப்படி வாழ்றது? முடிஞ்சதா எல்லாம்? இப்ப நான் என்ன சொல்றேன்? இன்னும் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் குடுத்தா கூட, அப்பா இது வாழ்க்கையா? அது வாழ்க்கையா? நான் இழந்தனா வாழ்க்கையை, அவங்க இழந்தாங்களா? முடிவு பண்ணிக்க. இதுதான் உண்மை. அததான் சொல்றாரு ஸ்வதர்மம். அதுல உனக்கு விகுணக பணம் கம்மியா இருக்கும். அவங்க நினைச்ச மாதிரி செலவு பண்ணியிருக்க முடியாது. அவங்க நினைச்ச மாதிரி ஊசி திட்ட முடியாது. இன்னொன்னுக்கு மத்தவங்களை டிபெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பல கஷ்டங்களை அனுபவிச்சிருப்ப. ஆனா அவங்க எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஆனா பயா பக அதான் சொல்றாரு. ஸ்ரேயான்னு ஸ்வதர்மம். உன்னுடைய தர்மத்துல பணம் கொஞ்சம் கம்மி, வாழ்க்கை ஸ்டைல் கம்மி, உன் செல்ஃப் எடுக்க முடியாது, செல்ஃபா ஒரு இடத்துல முடிவு எடுக்க முடியாது, எல்லாத்துக்கும் டிபெண்ட் எல்லாம் அனுபவிச்சிருப்ப. ஆனா நிதனம் மரணமானது ஸ்ரேயக. அத என்ன சொல்றாரு? நீ வந்து தன்னுடைய தர்மத்தில் இருந்தவனுக்கு மரணமா உன்னால நீ சொதர்மத்தில் இருந்து மரணத்தையே நீ ஃபேஸ் பண்ணினா கூட சிரேஷ்டங்கிறாரு. ஸ்வதர்மத்தை ஃபாலோ பண்ணால நான் இறந்துட்டேன்னு சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல. ஆனா இங்க போயிடாத. இப்ப நான் சொன்னது மரணத்துக்குலாம் நான் போகல. கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்னு சொல்றேன். அது பெஸ்ட்ங்கிற. ஏன்னா அதோட விளைவு எனக்கு ஒரு 50ல தான் தெரிஞ்சது. ஏன்னா ஐ கேன் ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் சாஸ்திரா. ஐ கேன் எல்லாமே பண்ண முடிஞ்சது. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. சோ அது இது வந்து மரணத்தை கொடுத்தாலும் எத்தனை கேவலத்தை நீ அனுபவிச்சாலும் திஸ் இஸ் த பெஸ்ட். அங்க போனீங்கன்னா அது சொல்ல பாருங்க. ஸ்ரேயக பரதர்மக பயாவக. எது பரதர்மங்கிறது பயாவக. இத வந்து குழந்தைகளுக்கு சின்னதுலயே சொல்லி கொடுத்தோம்னா தான், ஏன்னா சொல்லி கொடுக்கும் போதே நீ டாக்டர் படி, எது கேர்ள்ஸ் நீ இன்ஜினியரிங் படி, அப்ப கேட்டா சுதந்திரம். அப்ப என்ன நடக்குது? அதெல்லாம் போகலையா? அது குழந்தைங்க நினைச்சது ஃபெயிலூர்னு. வாழ்க்கையில ஒரு கூட படிக்கிற போறா, நான் வெறும் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் போய் ஜாயின் பண்றேன்னா அவங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்றாங்க பேரண்ட்ஸ், பாரு அக்கா பாரு மெடிக்கல் போயிட்டா, நீ பாரு ஆர்ட்ஸ் காலேஜ் தான் படிக்கிறேன். அந்த குழந்தை ஃபெயிலூர் மாதிரி ஃபீட் பண்ணி வைக்கிறாங்க. அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. எதை படிக்கிறியோ கரெக்ட் பிரம்மச்சரிய ஆசிரமத்தை ஃபாலோ கடினமா வர்றது வரும். அப்படிங்கும் போது அந்த குழந்தை ஆர்ட்ஸ் காலேஜ்லயும் சந்தோஷமா படிக்கும். அதுக்குண்டான சூழ்நிலையை இறைவன் அமைச்சு கொடுப்பாரு. அதுக்கு ஸ்ரேயான்னு பாஷ்யம் 35வது ஸ்லோகத்துடைய பாஷ்யம் மட்டும் படிக்கிறேன். இன்ட்ரோடியூஸ் மட்டும் பண்றேன். ஸ்ரேயான் பிரசஸ்ய தரக ஸ்வதர்மக ஸ்வதர்மோ விகுணக அப்பி விகத குணக அப்பி. ரெண்டு இந்த இவர் ஆட் பண்ணிக்கிறாரு சங்கராச்சாரியர். அனுஷ்டியமான தயவு செஞ்சிரு. பரதர்மாத்து சுனஷ்டிதாத்து சா புண்ணியேன சம்பாதிதாத்து அப்பி. சூப்பரா சொல்றார் சங்கரர். என்ன சொல்றாரு கிருஷ்ணர்னா, பரதர்மத்தை முறைப்படி நன்றாக அனுஷ்டிப்பதை காட்டிலும், பரதர்மத்தை போய் நான் சூப்பரா எக்ஸலா நான் பண்றேன், அப்படி பண்றேன் இப்படி பண்றேங்கிறத காட்டிலும் சொதர்மத்தை குறைவாக அனுஷ்டி. அதனால உனக்கு வரப்போது எல்லாமே சுதர்மம். ஆனா அது குறைவாக. சொதர்மமே மேல். காசு பணம் எல்லாம் அங்க இருக்கும். இங்க என்ன கிடைக்கும்? கடைசியா ஒரு ஆனந்த பிராப்தி, துக்க நிவிருத்தி கிடைச்சதா இல்லையா? ரோல் மாடல் இப்ப நான் 2 பேரும் எங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஆனந்த பிராப்தி, துக்க நிவிருத்தி, ஆனந்தமான வாழ்க்கை. எப்போ? இன் 60s. வாட் அபவுட் ஹர்? 30 கண்டிஷன். அவங்க பணம் அவங்க சம்பாரிச்சு வச்ச பணமோ, அவங்க சம்பாரிச்சு வச்ச ஹாஸ்பிட்டலோ, அவங்க சம்பாரிச்சு வச்ச பேஷண்டோ நாளா கிவ்ஸ் இல்ல ஃபார் ஹர் ஹாப்பினஸ். எதுவுமே அவங்களுக்கு யூஸ் ஆகும். என்கிட்ட எதுவுமே இல்ல. சத்தியமா சொன்னா என்கிட்ட எதுவுமே கிடையாது. அவங்க சம்பாரிச்சது எதுவுமே எனக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்டோ அவ்வளவு பணமோ அவங்க எதுவுமே எனக்கு கிடையாது. பட் I have happy life. I can proclaim I am the happiest woman in this world and I can proclaim, but not she. See, எது வெற்றி? ஆனா வெளியிருந்து பாக்குறவங்க என்ன தோணும்? அவங்க வெற்றி பெற்றவர்களாகவும் நான் வந்து தோல்வி பெற்றவங்களாகவும் வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும்? அப்படிதான் தோணும். பேசுறவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீ எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா டாக்டர் அப்ப எப்படி இருக்கலாம்? நிறைய இடத்துல கேட்பாங்க. நீ ஏன் படிக்கல? நீ ஏன் படிச்சதுன்னா டாக்டர் ஆயிருக்கலாம், நல்லா படி. அப்படி அப்ப நமக்கே தோணும், நம்ம தோல்வி அடிச்சுட்டு போ அப்படி. அது அப்படி அல்ல. புரிஞ்சுக்குங்க. அதுதான் சொல்றாரு அடுத்த ஸ்லோகத்துல. அடுத்த பேரா சொல்றாரு பாருங்க, படிச்சலாம். பரதர்மத்தில் ஈடுபட்டு ஸ்வதர்மோ ஸ்திதஸ்ய நிதனம் மரணமபி ஸ்ரேயக பரதர்மோ ஸ்திதஸ்ய ஜீவிதாத்து தஸ்மாத் பரதர்மோ பயாவகோ நரகாதி லட்சணம் பயம். எப்படி லட்சணம்? பயம்னு எப்படி வருமாமா? நரகாதி. ஒருத்தன் நரகத்துல என்ன கஷ்டப்படுறானோ அதை இங்கேயே அனுபவிச்சுட்டு இருப்பான். என்ன கொடுமை!
ஆவகதி யதக மீனிங் படிக்கிற பாருங்க. பரதர்மத்தில் ஈடுபட்டு அனுஷ்டானம் செய்கிறவனுடைய ஜீவன வாழ்க்கை, அந்த வாழ்வை காட்டிலும் தன் தர்மத்தை அனுஷ்டித்தனுடைய மரணம் மேலானது. தன்னுடைய சொதர்மத்தை அனுஷ்டிட்டேன், அதனால எனக்கு மரணம் வந்துருச்சு, சொத்துக்கே இல்லாம செத்தாலும் he is the great. அதான் சொல்றேன், அவர் தான் கிரேட். ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது அது நிறைய பேருக்கு இந்த கான்செப்டே புரியாது. இதை என்ன சாஸ்திர பிச்சை எடுக்க வைக்க மாட்டேன் எல்லாம் தோணும். அப்படி அல்ல. ஏனெனில் பரதர்மமானது நரகாதி ரூப பயம், சாதாரண பயத்தை கொடுக்காது. நரகத்துல ஒரு மனிதன் அதனாலதாங்க இத்தனை ஆல்கஹால் அடிக்ட், இத்தனை பிரச்சனை சொசைட்டில ஓடுறதுக்கு காரணம் பிரம்மச்சரி ஆசிரமம் இருக்கிறவன் அந்த அதுக்கு உண்டான அனுஷ்டானது பண்றது. ஸ்கூல் லைஃப் போய் பாருங்க, யாருமே அந்த பிரம்மச்சரி ஆசிரமத்தில் இறைவன் என்ன சொல்லியிருக்காரோ அது எதுவுமே ஃபாலோ பண்ண கிடையாது. உடனே எங்க போறான், அடிக்ட் ஆகுறான். நீங்க கவர்மெண்ட்டையோ மத்தவங்களையோ குறை சொல்லாதீங்க. கவர்மெண்ட் ஒரு பொருளை விற்கிறான், அதனாலதான் குழந்தைங்க அடிக்ட் ஆகுதுன்னா அது பிரம்மச்சரி ஆசிரமத்துல கரெக்டா வளர்க்கப்பட்டிருந்தால் அந்த குழந்தை வாயிலேயே கொண்டு துணிச்சா கூட முழுங்க அடிக்ஷன்ல போகாது. கவர்மெண்ட்டை குறை கூறிட்டு இருக்கிறோம், நாளைக்கு கவர்மெண்ட் மாதிரி வேற ஆல்கஹால் இந்த எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா லிக்வர் போதைப் பொருள் எல்லாத்தையும் கவர்மெண்ட்ல தடை பண்ணிடுச்சுன்னா நிறைய பேர் தூக்கு போட்டு செத்து போயிடுவானுங்க. எல்லாம் என்ன அடிக்ட் ஆகி வச்சிருக்கானுங்க. நாளைக்கு திடீர்னு ஒரு நாள் ஆஃப் பண்ணி தூக்கி போட்டா அடுத்த நாள் என்ன பண்றதுன்னு தெரியாது. ஏன் அதுக்கு போனாங்க பசங்க? கவர்மெண்ட் மட்டும் காரணம் இல்ல. போதைப் பொருள் விற்கிறவன் கவர்மெண்ட் மட்டும் காரணம் இல்ல, அது விற்கிறவன் மட்டும் காரணம் இல்ல. இந்த பையன் பிரம்மச்சரிய ஆசிரமத்துல என்ன பண்ணணுமோ அதை விட்டுட்டு பரதர்மத்துக்கு போனதுனாலதான் அவனுக்குள்ள அந்த பயம் வந்துருச்சு. அந்த பயத்திலிருந்து விடுபடுறதுக்கு தான் அவன் ஆல்கஹாலை தேடி போறான். ஒரு பையன், ஒரு பெண்ணும் இதுவெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். பரதர்மத்துக்கு போனதுனாலதான் குழந்தைங்க அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்துல, ஏன்னா அவர் என்ன சொன்னார், எத்தனை ரூல்ஸ் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? அதுல எதுல ஒண்ணு விலகினாலும் அந்த பையன் வகக வேற வழி இல்லாம என்ன ஆயிடுறான். எந்த பையனும் நான் போதைக்கு அடிமையாகணும்ல போய் எல்லாம் எதையும் வாங்கி போறது கிடையாதுங்க. ஜஸ்ட் லைக் ஃபன் எல்லாம் போறது இல்லை. உள்ள பயம், அத மனசு கொஞ்ச நேரம் அப்படி அமுத்தி விட்டாதான் நல்லா வாழ முடியும். அவனால அந்த பயத்தினா அவனால வாழ முடியறது இல்லை. அவனே அவனால ஏத்துக்க முடியல. அதை போட்டா கொஞ்ச நேரம் மறக்கலாம். இதுக்காக அந்த குழந்தை அங்க போகுது, வெளியில் விற்கிற போதைப் பொருளை வாங்கி வாயில போடுது. இது எப்ப சொல்லி வச்சிருக்காரு பாருங்க. இன்னைக்கு அப்ராக்டிக்கல் நம்ம பார்த்துட்டு பயதர்மம் சாரி பரதர்மம் பயாவக, அது பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி, நீங்க பாருங்க இந்த கிரகஸ்த ஆசிரமத்துக்கும் வானப்பிரஸ்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இந்த கொடுமையா அதை ஃபாலோ பண்றது கிடையாது. பிரம்மச்சரிய ஆசிரம் முடிஞ்சுன்னா எங்க போகணுங்கிறது சாஸ்திரம், கிரகஸ்தா போயிருக்கணும். இந்த இன்பிட்வீன் டைம் பாருங்களேன் எப்படி சுத்துதுன்னு. படிச்சு முடிச்சு வேலைக்கு வந்திருப்பாங்க, அப்புறம் லேட்டா கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்ல வேலை கிடைக்கல, நல்ல வேலை கிடைச்சா பண்ணிக்கிறேன். அந்த இன்பிட்வீன் அனாசிரமி. அங்கேயும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தப்பு நடக்குது. ஸ்கூல்லயும் ஏகப்பட்ட தப்பு நடக்குதுன்னா இறைவன் சொன்ன சொத்தர்மத்தை குழந்தைக்கு பிரம்மச்சரி ஆசிரமத்தை விளக்கிட்டாங்க. பிரம்மச்சரி ஆசிரமம் இருக்கிறன்னு பேரு, ஆனா அதுக்கு உண்டான கண்டிஷன்ஸ் எதையும் அவங்க ஃபாலோ பண்ணாதுதான் சொசைட்டி கேட்றதுக்கு காரணமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.